ஓப்ப- காலை வணக்கம், வணக்கம், வணக்கம். அஹ், வணக்கம். ஓகே, அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம். குட் உண்மையான மார்னிங் சார். ஞானம். நன்றி, நன்றி, வணக்கம். நல்ல கர்மாவை மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும் கடவுள் அன்பு மயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவர். இறை தூதர் டாக்டர் இளங்கோ அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான காலை வணக்கம். ஆமா, நீங்க பாடலாம். ஐயா நான் பாடுறேன். ஐயா பாடுங்க ஐயா. நன்றி, பரவாயில்ல. ஐ அப்ரிஷியேட் யூ இனிஷியேட்டிவ் டு டேக் ஏ சாங் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒரு பரவாயில்ல, பாடு. உன் பேர் என்ன, திரும்ப சொல்லு. மனிஷ். தரணி ஈஷ். அது ஈஷ் தானா? சரி, ஓகே, பாடுப்பா. விஷுவல்ல வரலையே. இருக்காருங்க. குட். ஐயா, பாடு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே, மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே, மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே, எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே. இதை அறியாயோ முருகா, உன் கருணை இல்லையோ முருகா, முருகா, முருகா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. அவ்வளவுதான் ஐயா. அவ்வளவுதானா? நன்றி, நன்றி. இன்னொரு சரணம் இருக்கு, பரவாயில்ல. முருகனாவே நீ வந்து பாடி இருக்க, நல்லா இருக்கு. இதோட இந்த நீ பாடினதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதோட பவர் என்னன்னு தெரியுமா? சரிங்க ஐயா. தெரியுமா? கமலஹாசன் சாங். எப்படிப்பா? கமலஹாசன் சாங். கமலஹாசன். ரைட், ரைட், பரவாயில்ல. அந்த பாட்டை பத்தியா தெரிஞ்சுச்சு. அவனோட ஃபர்ஸ்ட் பாட்டு அவர் சூப்பர் ஹிட்டா வந்திருக்காரு அப்படிங்கிறது. உன்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு, நீயும் பெரிய ஆளா வருவ, வாழ்த்துக்கள். இதோட இதுனா இப்போ ஐ ஹாவ் ரெக்கார்டட் டேக் த இந்த இந்த இது வந்து ரெக்கார்டட் ஆகுது. ஓகேவா? நீ வந்து 25 வயசுல 30 வயசுல நீ உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கான்னா, மேரேஜ் ஆகி பெரிய ஆளா வந்த பிறகு அப்போ கூட நீ இந்த பாட்டை வந்து உங்க பையனுக்கு போட்டு காட்டலாம். நான் இந்த மாதிரி பாடினேன் அப்படின்னு. அவன் பாடலன்னு வச்சு தப்புறா. நான் உனக்கு வயசு என்ன ஆகுது? 12 வயசுங்க ஐயா. 12 வயசுங்களா ஐயா? சரிங்க. உங்க பையன் 6 வயசுலயே பாடலாம். இந்த மாதிரி நான் வந்து 12 வயசுலயே பாடுறேன் அப்படின்னு இருக்கும். இன்னும் அதுக்கப்புறம் உங்க பேர் தலைமுறை தலைமுறை தாண்டியும் இது ரெக்கார்டட் இருக்கும். நீ சொல்லலாம். துணிந்து பாடியமைக்கு ரொம்ப நன்றி. நல்லா பாடியிருக்க, வாழ்த்துக்கள். நன்றிப்பா. சரி, மற்றவங்க பாடலாம். நன்றி, 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 மகிழ்ச்சி. நல்லா பாடியிருக்கிற, வாழ்த்துக்கள். சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர் பின்வாய் திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோணை படேலோரெம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. மரகதவள்ளி மேம். திருச்சிற்றம்பலம். முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேற்றுமா பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரழியோர் உன்னடியாத்தாள் பணிவும் ஆங்கவர்க்கும் பாங்காக அன்னவரே என் கணவர் ஆவார
சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியின் எங்கள் பிரானும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தாற்ப பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கையர் புனல் பாய்ந்தா நேலூரிம்பாவாய் பங்கையர் புனல் பாய்ந்தாடேலூரிம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. அழகாக பாடியமைக்கும் நன்றி நன்றி. ஆத்மபூர்வமாக பாடியமைக்கு நன்றி. ஜானகியம்மா பாடுறீங்களா? பாடுறேங்க. ம். படமுடியாதினி துயரம் படமுடியாதரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயந்தீர்த்தி பொழுது என் உடல் உயிராவி எல்லாம் நீ எடுத்து கொண்டு உன்னுடல் உயிராதி எல்லாம் உவந்தெனக்கே அளிப்பாய். படமுடியாதினி துயரம் படமுடியாதரசே, வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாயன் கண்ணே, வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாயன் கண்ணே. மணியே என் குருமணியே மாணிக்க மணியே, நடன சிகாமணியே என் நவமணியே, ஞான நன்மணியே பொன்மணியே நடராஜமணியே. படமுடியாதினி துயரம் படமுடியாதரசே, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வகையறியேன். இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுள சம்மதமோ, இது தகுமோ இது முறையோ இது தருமம் தானோ. மாலை மணி பொது நடம் செய் வல்லால் யான் உனக்கு மகனலனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தை அலையோ. கோலை உடல் உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின்னருளொளியை கொடுத்தருள் இப்பொழுதே. படமுடியாதினி துயரம் படமுடியாதரசே. நன்றிங்க. நன்றி நன்றி. ரொம்ப அழகாகவும் ஆத்மபூர்வமாகவும் பாடியமைக்கு நன்றியம்மா. இன்னும் யாராவது ஒருத்தர் பாடுங்க, டைம் அதிகமாகிடுச்சு. நாளைக்கு மற்ற பாடுறவங்க அடுத்து ஸ்டார்டில் பாடலாம். யாராவது ஒருத்தர் மட்டும் பாடிடுங்க, வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். யாராவது? ஆ ஆமாங்க ஐயா. ஐயா வணக்கம். பாடு. குமார் பாடுற சொல்லிருக்காரு. ஓகே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையானே வேலையா, மக்கள் வாழ்வு வளம் காண கடைக்கன் பாறையா, கடைக்கன் பாறையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையானே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கன் பாறையா, கடைக்கன் பாறையா. நன்றியா. சரி, நன்றி. பாடுறீங்களாண்ணே? ஷார்ட்டா? சரி, ஷார்ட்டா முடிச்சிருங்க. ஷார்ட்டா. ஆ
பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உம்மை நான் பாட வைப்பேனே பாட்டும் நானே பாவமும் நானே கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ பாட்டும் நானே பாவமும் நானே ஆசையும் பொருளின் இசையும் நானே ஆசையும் பொருளின் இசையும் நானே ஆடிடும் கலையின் நாயகன் நானே ஆசையும் பொருளின் இசையும் நானே ஆடிடும் கலையின் நாயகன் நானே எதிலும் இயங்கும் இயக்கம் நானே எதிலும் இயங்கும் இயக்கம் நானே என் இசை நின்றால் அடங்கும் உலகே நான் அசைந்தாள் அசையும் அகிலமில்லாமே நான் அசைந்தாள் அசையும் அகிலமில்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதா நான் அசைந்தாள் அசையும் அகிலமில்லாமே அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதா ஆழவாய் என்னோடு பாட வந்ததொரு பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உம்மை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே நன்றி 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 ரொம்ப நன்றி. நல்லா பாடிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. ஓகே, அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பாட விருப்பம் உள்ளவர்கள் நாளைக்கு காலையிலே ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே பாடிடலாம். இப்போ பாடியவர்கள் நாளைக்கு பாடும்போது லேட்டாக பாடலாம். பாட விருப்பம் தெரிவித்து காத்து கொண்டிருப்போர் நாளைக்கு முதல்ல பாடுங்க. நான் நேரம் கடந்துச்சு, 5:30 கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த பாட்டு பாடுறதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நேத்திக்கு ஒருத்தவங்க என்னது சூளைமேட்லேருந்து கால் பண்ணி மார்ச் 4ஆம் தேதி எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு பண்ணாங்க. நான் ஓஹோ, ஒரு வேளை இப்படி இது ஃபஸ்ட்டு டைம் தான் புக்கிங் ஆகிருக்கு வெளியில் கச்சேரிக்கு, கல்யாண கச்சேரிக்கு புக்கிங் ஆகிருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நான் வர்றதா இருந்தால் கூட ஒரு அங்கே வரும்போது ஒரு 30-40 மைக்கு வைக்கணும்னு. 40 மைக்கு எப்படி சார்ண்ணே, நம்ம கோரஸ் 40 பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் மைக்கில் வச்சு பண்ணணும், அவ்வளோ வைக்க முடியாது சார், ஒரு 4-5 மைக்குன்னா வைக்கிறோம் அப்படின்னு. சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா, சரி ஓரளவு எது ஒர்க் அவுட் ஆகுது இல்லையோ, கச்சேரி புக்கிங் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நல்லது, அழகு, நல்லா இருந்தது. ஓகே, அதில் இது நம்புகிறாங்க நம்மள பாடுறோன்னு. அதில் இன்னும் சிலர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது பாடலோடு இந்த மார்கழி அப்படிங்கிறதுனால இசையோடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி. அதில் ஒரு விஷயத்தில் வெரி பிகினிங்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, மனம் அப்படிங்கிறத எப்படி ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது நிறைய ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மாதிரியான மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் மொழி என்பது மிகப்பெரிய ஒரு டூல், ஒரு கருவி. மனதை இயக்குவதற்கு மொழி மிகப்பெரிய டூல். அதில் மொழியை மிக சிறப்பாக கையாளுவதில் மிக தேர்ந்தெடுத்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது பாடல் அப்படி முதன்மையாக இருக்கிறதா நான் கருதுகிறேன்.
அப்போ இந்த பாடல் இசையோடு சேர்கின்ற பொழுது ஆஹ், நீங்கள் அதில் கவனிக்கின்ற பொழுது எதை மையப்படுத்தி அந்த பாடலை பாடுகிறீர்களோ மனமும் மொழியும் விழியை நோக்கி அதை நோக்கியே இருக்கிறது. எதை நீங்கள் இருக்கிறீங்களோ உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கடவுள் அப்படின்னா கடவுளை நோக்கியே இருக்கிறது. அப்போது இது முதன்மையாக இருக்கிற பொழுது அடுத்த கட்டங்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இது. அடுத்த ஸ்டெப்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக எளிதாக தொட்டுவிட முடியும். அதில் மார்கழிங்கிறது சிறப்பு சிறப்பு வாய்ந்தது. அதில் ஒருத்தர் நேத்திக்கு போட்டிருந்தார், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நிறைய புகழ்மொழியெல்லாம் போட்டுட்டு அது வேண்டாம், அதில் சொல்லிட்டு போட்டிருந்தார், சார் தயவு செய்து ப்ளீஸ், ரெண்டும் ஒன்று தான், தயவு செய்து ப்ளீஸ். அது ஊரங்கம் ஒரு பாட்டு அனுப்பியிருக்கார். இந்த பாட்டை பாடி மார்கழி ஆண்டாள் பாடல் விளக்கம் சொல்லி, ஓகே ஆண்டாள் பாசுரம் பாடலாம், ரைட்டு, பக்தி இதை எடுக்கலாம். அடுத்தது போட்டிருக்காரு, பக்தி ரசம் சொட்ட சொட்ட. அவர் சொல்ற பக்தி ரசம் சொட்ட சொட்ட கர்மா கிளாஸ் எடுக்கும்படி கேட்டு கொள்கிறோமா. அப்போ குரூப்பாக இருக்காங்க, பேசினேன், அது என்னப்பா பக்தி ரசம் விட்ட விட்ட, தேங்க்ஸ் 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 ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி பாடம் ஒரு பாட்டு அனுப்பியிருக்காரு. பட் திரை இசை பாடல் இருந்தாலும் கூட ஆண்டாளை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று, இந்த பக்தி ரசம் சொட்ட சொட்ட அப்படின்னு போட்டிருக்காரு. இது சொட்ட சொட்ட பக்தி ரசம் இருக்கு இல்லையா, இது வரும்போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. நான் லைவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அப்போது மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய ஜெயக்குமார் அவர்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். மெசேஜ் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணார், சார் இது மாதிரி எனக்கு ஒருத்தர் ஒரு இந்த ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கிறாரு, இமேஜ் அனுப்பி கீழே இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு, எனக்கு தெரியல இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் எப்படின்னா, ஜெயக்குமார் சார் இருக்கார்ல, தெரியும் நினைக்கிறேன், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சார், லைவ் ரெக்கார்டடு தான், பட் ஒருவேளை பார்த்தாலும் இல்லை, பட் பேசினார் அவர். அவருடைய ஃபோட்டோ 2 ஃபோட்டோ போட்டு ஒரு தாஜ்மஹால் போட்டு மழை பெய்கிற மாதிரி ஒரு 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 பிக்சர் இருக்கு. இது என்ன பாடல் அப்படின்னு அவருக்கு அனுப்பியிருக்காங்க. இது நானும் யோசிச்சு பார்க்குறேன், என்ன பாட்டுன்னே தெரியல, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பியிருந்தார். யாருக்காவது என்ன பாட்டுன்னு தெரியுதா? சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால். பேராசிரியர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது அவர் எனக்கு அனுப்பிட்டு கேட்குறாரு, ஜெயக்குமார் சார் ஏன்னா அவர் தலை சொட்டையா இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அம்மா தப்பாட்டு கூட அவர் தான் அனுப்புனார், ரெக்கார்டர்லேயே இருக்கு. அவர் தான் எனக்கு அனுப்புனார். அனுப்பிட்டு நல்லா கேஷுவலாக பேசக்கூடிய அனுப்பிட்டு என்கிட்ட சொன்னார். அப்புறம் கொஞ்சம் ஆச்சு அனுப்பிட்டு நான் பார்த்துட்டு நான் எப்படி திரும்ப இது எப்படி அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியும், இப்படி போட்டிருக்காங்களே சார்ன்ட்டு, அதனால நான் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவரே திருப்பிட்டாரு, அது என்ன பாட்டு இது, என் போட்டோ போட்டு என்னோட போட்டோ போட்டிருக்காங்களே, நான் தாஜ்மஹால் போனேன் அந்த மாதிரியா அப்படின்னா, அப்படி இல்லை சார் இது ஒரு பாட்டு இருக்குன்னு. அதுதான் என்ன பாட்டுன்னா, அது கொஞ்சம் ஓப்பனா சொல்ல முடியாது சார், கொஞ்சம் ஞானத்தை விட நீங்க சொல்லுங்க பரவாயில்ல, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னாரு. நான் உங்களை சொல்லல, அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா சொட்ட சொட்ட நினைவு தாஜ்மஹால், சொட்ட சொட்ட நினைவு தாஜ்மஹால், குடையுன்னு தருவேன் அந்த பாட்டு இருக்கு சார், தாஜ்மஹால் படத்துல வர்ற பாட்டுன்னு. ஓ அப்படியா அது, பட் அவர் சீரியஸா எடுத்துக்கல, ரியலி கிரேட். உடனே எடுத்து சிரிச்சார், ஓஹோ இதுக்கு தான் போட்டிருக்காங்களே, எனக்கு நான் நம்மளை பத்தி ஏதோ புகழ்ந்து போட்டிருக்கீங்க, தாஜ்மஹால் கிஜ்மஹால்லாம் போட்டோன்னே நல்லா இருக்குன்னு பாட்டேன். சரி சரி பரவாயில்ல நன்றி அப்படின்ட்டு வச்சுட்டாரு. இன்னைக்கு இவங்க போட்டிருந்தாங்களே பக்தி ரசம் சொட்ட சொட்ட அப்படின்னு போட்டிருந்தாங்களா, அது இந்த சொட்ட சொட்டும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அவங்க போட்டிருக்க பாடல் ஆண்டாள் பாசுரத்தை பத்தி பாட சொன்னாங்க. எதற்கு பாடல் இசை முக்கியத்துவம் பண்ண ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். அது மனதை மிக இலகுவாக ஒன்றிணைக்கக்கூடியது அப்படிங்கிறது. அந்த வரி எனக்கு போட்டிருக்கிறது. மிகச்சிறந்த இலக்கியத்தில் பக்தி இலக்கியத்தில் ஆண்டாள் மார்கழியில் ஆண்டாள் பாசுரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்ல முடியும். அதுல முதன்மையான கருத்தாக இருக்கக்கூடியது, இறைவன் என்பது மனிதர்களுடைய உறவுகளுக்கு அல்லது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல, மனிதர்களோடு ஒன்றிணைந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவனே இறைவன் அப்படிங்கிற இடத்துல தான் அது வருது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதுவும் தமிழ் இலக்கியத்துல அல்லது இந்து மதத்தில் இருக்கக்கூடியதிலும் இறைவனை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இறைவன் தன்னுடைய குழந்தையாக பாவித்துக் கொள்ளலாம், குழந்தை மாதிரி எடுத்து கொஞ்ச முடியும்,
காதலனாக, அது ஹைலைட் வந்து காதலனாக பாவித்து காதலால் கசிந்துருகி அப்படிங்கிற மாதிரி அவனை வேண்டுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இறைவனுக்கு உண்டு. தந்தையாக இறைவனை இறைவனாகத்தான் எல்லாரும் வணங்குறாங்க. அதையும் மீறி உறவுகளோடு இந்தந்த உறவுகளை எப்படி வேணாலும் கொள்ளலாம். காதலனாக கோபமாக திட்டுறது, பேசுறது, என்ன வேணாலும் செய்யலாம். அது அந்த ஒரு முழு சுதந்திரம். ஒரு தாய் அன்பில் திளைக்கக்கூடிய ஒரு குழந்தை கோபத்தில் திட்டுவது, அடிக்கிறது, எந்த மாதிரிலாம் குழந்தையாக இருக்கிறது, அடிக்க நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை, குழந்தையாக இருக்கின்ற பொழுது எப்படி கொஞ்ச முடியுமோ அப்படியெல்லாம் இறைவனை நாம் கொஞ்ச முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த ஒரு வழித்தடத்தை நமது இலக்கியங்கள் கொடுத்துருக்குது. அப்போதான் வந்து இப்படி தான் ஒரு கட் அண்ட் ரைட்ஸ், இப்படி போகணும், ஸ்ட்ரைட்டாக போகணும், கும்பிடணும், கால அப்படிங்கிறதை தாண்டி உனக்கு எது விருப்பமோ உன்னுடைய விருப்பத்தின் பெயரில் இறைவனை நீ தரிசிக்கலாம். உன்னுடைய விருப்பத்தின் பேரில் உன் விருப்பத்தை அவரிடம் சொல்லலாம். உனக்கு எப்படி தேவை அப்படி வாழ்கின்ற முறையை அது கற்றுக் கொடுக்கிறது. இறைவனை எப்படி வேண்டுமானாலும் தரிசிக்க முடியும் உன்னுடைய விருப்பத்தின் பெயரில் அப்படிங்கிறதுல அதில் மிகச்சிறந்தது வந்து ஆண்டாள் பாசுரம். ஏன்னா மற்றதுங்கிறது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் தனக்கு வருகின்றவர் கடவுளையே கணவனாக நினைத்து காதலனாக நினைத்து பாடுகின்ற பாடல்ங்கிறது நாச்சியார் திருமொழி அருமையாக இருக்கும். அதில் எல்லா பாடலுமே அது எல்லாருக்குமே தெரியும், பாடிட்டு இருக்கிறதுனால அந்த டச் பண்ணல. பட் இருந்தாலும் அவங்க பக்திர சொட்டெல்லாம் பண்ண முடியாது. பட் அதில் வந்து அவருடைய கனவு என்பது நிறைய தெரிஞ்ச பாடலாக இருக்கும். வாரணமாயிரம் சூழவலம் வந்து நாராயணா நம்பி நடக்கிறான் என்ற நெதிர். அவர் அந்த கல்யாணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ண போறாரு, அது தெரியும் இல்லை. ஏற்கனவே பெரியாழ்வார் வந்து குழந்தையா இருக்கும்போது எடுத்து வளர்க்குறாரு. அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த இடத்துல பாரு, பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் கட்ட கணா கண்டேன் தோழி, இப்படிலாம் வருவாரு, அப்படியெல்லாம் வருவாரு அப்படிங்கிறது, திருமணம் செய்து கொள்வார் அப்படிங்கிறது ஆண்டாள் பாடுறாங்க. இந்த பாடலினுடைய உச்சம் என்பது எந்த அளவுக்கு உருகி தன்னையும் மெய்மறந்து இதில் எடுத்துக்கக்கூடிய கருத்து மனதை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறது தான். மனதை ஒன்றிணைக்கிறது. அப்போ எல்லாருமே கடவுளை காதலி, நம்ம ஆளுகளே கைட்டு விட்டு போகிறேன், கடவுளை காதலிச்சுக்கிட்டு அது எங்கே போய் சேரும் முடியாது. பட் இருந்தாலும் அந்த அளவிற்கு இங்கே வழி கொடுக்கப்படுகிறது. அப்படி கசிந்து மனம் ஒன்றி காதலிக்கின்ற பொழுது இறைவனும் அந்த காதலை ஏற்றுக்கொள்வான், அந்த அன்பை, புனிதமான அன்பை ஏற்றுக்கொள்வான், அதற்கு செவி சாய்ப்பான், அதன்படி நடப்பான், உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டாள் பாசுரத்தில் சொல்றது. அதில் அவங்க முழுக்க எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு அன்போடு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த மனநிலையை அது ஹைலைட்டுங்கிறது, மனம் எந்த அளவுக்கு ஒன்றிணைகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் முழுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து அவர் எனக்கு அனுப்பியிருக்கிற பாடல் வந்து பறவை ஒன்று அந்த பாட்டு. அதில் வந்து தண்ணீரில் வளையும் நிற்கும். இது வந்து எப்படின்னா தனக்கு விருப்பம் உள்ள ஒருவன் வரவில்லை, இது அப்போ வரவில்லை என்கும்போது அந்த மனம் எப்படி ஒன்றிணைகிறது, அந்த மனம் அந்த தவிப்பும் அந்த தவிப்பினுடைய மனம் எந்த அளவுக்கு ஒன்றி செயல்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அதோடு ஒன்றிணைக்கிறது. மனதை எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுத்த முடியும், அதற்கு மொழி எந்த அளவிற்கு ஊடகமாக பயன்படுத்த முடியும் மொழியை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தண்ணீரில் வளையும் நிற்கும், தண்ணீரா வலையில் நிற்கும் அப்படிங்கிறதும் அந்த ஒரு பாடும். அதை விட அவங்க எனக்கு சொன்னது ஊரெங்கும் மழையும் இல்லை, அழகான அட்டகாசமான இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஊரெங்கும் மழையும் இல்லை, வேறெங்கும் புயலும் இல்லை, என்றாலும் எந்த நெஞ்சில் இடி இடிக்குதே, கண்ணால நிலைமை சொல்ல கடலோடு பார்த்து சொல்ல கொக்குக்கும் நாரைக்கும் கண்ணாலை. இது நல்ல வார்த்தை பிரயோகம், வைரமுத்து எழுதியிருக்காரு, கவி பேரரசு. நீரின் மகன், இதில் கவித்துவத்தினுடைய உச்சம் நீரின் மகன் என்பதன் காரணம் பின்னாடி சொல்கிறேன். அதில் சாங் வந்து எப்படி வருதுன்னா, மேபி இது சங்கராபரணம் வரும்னு நினைக்கிறேன். ஊரெங்கும் மழையும் இல்லை, வேறெங்கும் புயலும் இல்லை, என்றாலும் நெஞ்சில் இடி இடிக்குதே, கண்ணாலன் நிலைமை என்ன கடலோடு பார்த்து சொல்ல கொக்குக்கும் நாரைக்கும் கண்ணாலையுதே, நீரின் மகன் எந்தன் காதலன் நீரின் கருணையில் வாழ்கிறான், இன்று நாளைக்குள் மீளுவான், எனது பெண்மையை ஆளுவான், என்னை மீண்டும் தீண்டும் போது காதல் தேவன் இருமுறை ஒருமுறை பெறுவான், பரபர பரபரவை ஒன்று கடகட கடலில் நின்று. இந்த பாட்டு வருது.
இதுல கவித்துவத்தினோட உச்சம் அப்படிங்கிறது நீரின் மகன் எந்தன் காதலன். நீர் இருக்கு இல்லையா, அந்த கடல் கடல் தாயினுடைய மகன் என்னுடைய காதலனாக இருக்கின்ற பொழுது அது கடல்ல மீன் பிடிக்க போறான், மீன் பிடிச்சிட்டு திரும்ப வருவானோ வரமாட்டானோ அப்படிங்கிற ஏக்கத்தோடு தவிப்போடு அவர் இருக்கின்ற பொழுது நிச்சயம் நீருக்கு மகனாக இருக்கக்கூடிய என்னுடைய காதலனை நீர் தாய் கொல்ல முடியாது. அந்த 4 வார்த்தைங்கிறது நீரின் மகன் எந்தன் காதலன், நீரின் மகன் 2 வார்த்தை. அது கவித்துவத்தினுடைய உச்சம். உலகமெல்லாம் இருக்கின்ற நீருக்கு மகனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது, அந்த நீரை அந்த தாயே அவனை கொன்றுவாள். கடலுக்கு போறான், திரும்பி வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற அந்த ஏக்கம். இந்த மகன் நீரின் கருணையில், கருணைனா அதுதான் சாப்பாடு, அதில் போய் தான் சாப்பிட்டா அது கருணையோடு இருக்கும். அது அவர்களுக்கு பிழைப்பையும் வாழ்க்கையையும் கொடுக்கும். கருணையோடு மீளுவான், கருணையோடு வாழ்வான் இன்று நாளைக்குள். இது எதற்காக சொல்றேன்னா, ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்துவது, அதில் வார்த்தையை பயன்படுத்துறது. இப்போ உரையாடலில் பேசுறது போகிறது நிறையா இருக்குது. இப்போ பேசுறது எல்லாமே வார்த்தைகளினுடைய அடிப்படையில் பேசுகிறோம். உரையாடல்ங்கிறது அது மாதிரி இருக்கும். ஆனால் கவிதையும் இசையும் பாடலும் அந்த கட்டுக்குள் இருப்பதில் சிறப்பான வார்த்தைகளை எடுத்து, தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துவாங்க. கடவுளினுடைய நம்ம ஆராதிக்கின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது, அந்த பாடலுங்கிறது அப்போ ஒரு பொருள் உணர்ந்து ஒரு பாடலை பாடுகின்ற பொழுது அல்லது கேட்கின்ற பொழுது, அதை நினைக்கின்ற பொழுது, நன்றி லோகேஷ், அதை கேட்கின்ற பொழுது நாம் மனம் ஒன்றுகிறோம். திரும்ப திரும்ப நான் பலமுறை மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம், நீங்கள் சித்தர்களுடைய பாடல்கள் முழுமையாக எடுத்துக்கிட்டாலும் இதில் ஞான நிலையில் இருப்பவர்கள் இருந்தாலும், படித்தாலும் படிக்கலைனாலும் கூட, இப்போ இடைக்காட்டு சித்தர் அவர்கள்லாம் போய் ஸ்கூல் படித்தது கிடையாது, பட் ஆனாலும் அவர்கள் இயற்றிய பாக்கள் எல்லாமே செழுமையான மொழிச்செழுமை இருக்கும். அப்போது ஒரு மொழியினுடைய ஆளுமை, அப்போ படித்தாதான் இறைய போக முடியும், அப்படி இல்லை. நீ இறைய இடத்துக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மொழி வந்துடும். இறையின் தன்மையில் யார் இருக்கின்றார்களோ, இறையினுடைய தன்மை யார் நெருங்குகின்றார்களோ, அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்ற பொழுது அது அன்பொழுக இருக்கும், அது பாசத்தின் வெளிப்பாடாக இருக்கும், பண்பின் வெளிப்பாடாக இருக்கும். கட்டி அணைக்கின்ற ஒரு தாயினுடைய அந்த துரிதமான, துடிப்பான, இயல்பான அந்த அன்பு இருக்கும். அப்படி ஒரு இறைவனோடு சேருகின்ற அல்லது இறைத்தன்மையை அடைகின்ற அல்லது இறைத்தன்மையை அடைய முயலுகின்றவர்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது அந்த பயன்பாடு இருக்குது. எப்படி நீங்கள் பழக்கப்படுகிறீர்களோ, எதை நோக்கி இருக்கிறீர்களோ, அதை போன்ற வார்த்தைகள் வரும். அப்போ இப்படி நான் ரிவர்ஸில் போடுறேன், அதனால தான் அந்த ரிவர்ஸில் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துறது. அப்போ நம்ம இறை கட்டளைகள் இதை தான் இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக நான் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ரீசன், அப்போது இறை தன்மையை அடைவதற்கு அடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அடையக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொழிச்செழுமை, அதனுடைய அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள், பிரயோகம். இப்போ 10 மணி நேரம் பேசணும்னா 10 மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் பேசக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர்களாகும். அந்த 10 நிமிடம் என்பது 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தாலும் அதைவிடவும் அதிகமான அர்த்தங்கள் பொறிந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதாகவும், மிக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதாகவும், அவர்களுடைய அந்த மொழி ஆளுமையையும் ஞானமும் அதில் கலந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வகுப்பு தொடரும். சிப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா இனிய காலை வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நேற்று கொஞ்சம் காலைல கிளாஸ்க்கு வர முடியல, தயவுசெய்து எல்லாரும் மன்னிச்சுக்கணும். என்ன காரணம்னா, பெரும்பாலும் அமாவாசை அன்னைக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் நிறைய ரிமூவ் பண்ணும். எப்பயுமே அமாவாசை நம்மளை பாதிக்கின்ற விஷயங்கள், நம்மளுடைய தீய கர்மாக்களை எல்லாம் போக்குறதுக்கு நல்ல நேரம் அது. அதே மாதிரி ஏவல் பில்லி செய்வினை இந்த மாதிரிலாம் கெட்ட விஷயம் செய்யறதுக்கும் ஏற்ற நேரம் அது. நெகட்டிவை போக்குறதுக்கும் சரியான நேரம், நெகட்டிவ் உருவாக்குறதுக்கும் சரியான நேரம் அமாவாசை. ரொம்ப அருமையான நேரம் அது. அது நல்லதும் பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணலாம். அது நல்லது பண்ணுறது ரிமூவல் ஆஃப் பேட் கர்மாஸ். அந்த கர்மாஸ் ரிமூவ் பண்ணுற ஒர்க்கு நேற்று ஃபுல்லாக நடந்தது. அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து ஃபுல்லாக நடந்தோம். எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு, கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் வர்றவங்களுக்கு
அப்புறம் ஆஃப்லைனில் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணிகிட்ருப்போம். எப்பவுமே ரெகுலராக எவ்ரி மந்த் நடக்கிற ப்ராசஸ் தான் அது. அன்னைக்கு சாப்பிட மாட்டோம், விரதம் இருந்து அன்னைக்கு ஃபுல்லாக பண்ணுவோம். சித்தர்கள் எல்லாம் வருவாங்க, தேவதைகள்லாம் வருவாங்க, எல்லாம் வச்சு பண்ணுவோம். அவங்கெல்லாம் அர்சல் பாலில் இருப்பாங்க, நான் வந்து பிசிக்கல் பாலில் இருக்கணும். பிசிக்கல் பாலில் இருக்கணும்னா நமக்கு பசி தூக்கமெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இந்த பாடி விட்டு வெளியே போயிட்டாலே பசி தூக்கமெல்லாம் நம்ம இருக்காது, பசி தூக்கம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த பாடி இருந்தால் இருக்கும். பட் அவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க, அசலாக இருப்பாங்க. நான் ஃபிசிக்கல் பாடி இருக்கணும், நான் வந்து விரதம் தான் இருக்கணும், சாப்பிடக்கூடாது, தண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது, எம்டி ஸ்டமக்கில் தான் இருக்கணும், அப்படி இருந்து சொல்லுவோம். நேற்று என்ன ஆச்சுன்னா, நம்ம பெரியவங்கெல்லாம் வராங்க இல்லையா, ஆத்மாக்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்க எப்பவுமே ரெகுலராக வராங்க, உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இன்றைக்கி மட்டும் 4800 பேர் வந்திருக்காங்க, 4800 பீப்புள்ஸ் சோல்ஸ். யாருன்னா உங்கள் சம்மந்தப்பட்டவங்க தான். இப்போ நீங்கள் யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ, யாரெல்லாம் யூடியூப்பில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கர்மாஜிங்க ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும் ஃபாலோ பண்ணீங்களோ, இவங்களுடைய ஆத்மாக்கள் டெய்லி வருவாங்க. அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம கிளாஸ் வந்து அங்கே கேட்குறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நடத்தக்கூடிய சூழ்நிலை அங்கே கிடையாது. இங்கே விட்டு போயிட்டோம்னா, பூமியை விட்டு போயிட்டோம்னா அங்கே கிடையாது. இங்கே வராங்க, கேட்குறாங்க, தெளிவான ஞானம் பெறுதா, தெளிவான ஞானம் உங்களுக்கு கிடைக்குது, அதை புரிகிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. என்ன ஒரு ஆப்ளிகேஷன் வச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க, இவங்க கர்மாவெல்லாம் கிளியர் பண்ணுறீங்க, எங்களை விட்டுட்டீங்களே. நாங்கள் பாருங்க, எங்கள் சைடில் 98 பேர் வந்து இறைநிலை அடைஞ்சிட்டாங்க. 11,000 சோர்ஸ்க்கு மேலே ஹையர் லெவலுக்கு போயிருக்கிறாங்க. நல்லா பாருங்க, எங்கே சொல்ல வராங்க பாருங்க. அந்த குரூப்பில் 98 பேர் இந்த ஆத்மாக்கள் இறைவனை அடைஞ்சிட்டாங்க, பிறவி அற்ற நிலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 11,000க்கு மேலே ஹையர் லெவலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்கல, பூமியில் இவங்க முக்கி 3 பேர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்கிறாங்க பாருங்க. முக்கி 3 பேர் தான் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. தட் டூ பெண்கள் தான், தாய்க்குளங்கள் தான், தந்தை குலம் யாரும் இல்லை. அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, இவங்களுக்கு மட்டுமே செய்கிறீங்களே, ஏன் எங்களுக்கு செஞ்சால் என்ன, எங்களுக்கு பண்ணுங்கன்னு ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க. அப்புறம் சரி, சித்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே பண்ணிவிடுவோம், உங்களுக்கும் சர்ச் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு பண்ணுறாங்க, நம்ம கிளைம்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க, ஃபாலோயர்ஸு, இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட அவங்க ஃபாலோயர்ஸாக இருப்பாங்க, நான் ஃபாலோயர்ஸாக இருப்பாங்க, பிலீவர்ஸாக இருப்பாங்க, நான் பிலீவர்ஸாக இருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணவங்களும் இருப்பாங்க, ஃபாலோ பண்ணவங்க இருப்பாங்க, நம்புறவங்களும் இருப்பாங்க, நம்பாத இருப்பாங்க. உங்களை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதை கண்டம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, வேணாம் இதுக்கெல்லாம் எதுக்கு போகிற, வேஸ்ட் பண்ணுற டைமு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை பண்ணு செய் அப்படின்றவங்களும் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களோட சம்மந்தப்பட்ட இருக்காங்க இல்லையா, அதுக்காக அவங்களுக்கும் செய்கிறாங்க. பட் அந்த ஆத்மாக்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு இல்லையோடைய ஆத்மா இருக்குது. நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. நம்மகிட்ட ஃபிசிக்கல் பாடி இருக்குது, ஆத்மா ரெண்டுமே இருக்குது. நம்மகிட்ட அஸ்ட்ரல் பாடின்னு சொல்கிறோமே, அந்த ஆத்மா அதுவும் இருக்குது, ஃபிசிக்கல் பாடி நமக்கு. அவங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி மட்டும் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஓகே. அவங்க கேட்டதுனால சரி, இப்போ அவங்களுக்கும் வந்து செக்ஷன் பண்ணி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நேற்று சில விஷயங்கள் அவங்களுடைய கர்மாக்களை போக்குவதற்கு எனக்கு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. நேற்று அரௌண்ட் ஒரு 10 o'clock 11 o'clock மாதிரி ஆயிடுச்சு, 10, 11 மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் முடியும். ஸோ அதனால தான் கிளாஸ்க்கு நேற்று வர முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும், சரியா? காரணம் வந்து அதுதான். அது வந்து இனிமேல் வந்து இந்த மாதத்துலேருந்து அதுவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இனிமேலுக்கு நம்மளுடைய, அதாவது ஃபிசிக்கல் பாடியோடு இருக்கிற நமக்கும் செய்வாங்க, ஃபிசிக்கல் பாடி இல்லாத அந்த ஆத்மாக்களும் செய்வாங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நேற்று வர முடியல. அரௌண்ட் 10, 11 மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் வந்து மற்ற ஒர்க்கை கவனிக்கும். ஸோ ஒரு வகையில் நான் பாருங்கள், நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, பண்ணுறீங்க, உணர்றாங்க, ஆனால் தெரியுறாங்க, ஆனால் இன்னும் ஃபுல்லாக அவங்களுக்கு வரல. 3 பேர் தான், அதுவும் பெண்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்குறீங்க பாருங்க. அப்போ கூட பாருங்க, அந்த ஒரு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் பக்கம் வந்திருக்கு, பட் சொல்லி காட்டுறாங்க. எங்களுக்கும் வேணும்னு சொல்லி கேட்கணும், அவங்களுக்கு மட்டும் செய்கிறீங்களே, எங்களுக்கு மட்டும் செய்யலையே அப்படின்னு சொல்லி. சரி, அது உயர்வு தான், அடுத்த லெவலுக்கு அப்படியே போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதங்கள்ல இருந்து அவங்களுக்கும் செய்வாங்க, சரியா? அதுதான் நேற்று வர முடியல. அதில் வந்து அதாவது தானம், தர்மம் இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, நமக்கு தான் இருக்கு. ஒரு அந்த நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிட்டோம்னா அப்போ தான தர்மம் செய்ய முடியாது. சார், நம்மளுடைய கர்மாவை போக்குவதற்கு தான தர்மம் செய்யணும். பட் தான தர்மம் செய்யறது வந்து மிகப்பெரிய கிரேட் பூன் கிவன் பை த அல்மைட்டி காட்.
அதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. பட் இந்த ஆவி நிலைகளில் இருக்கிற நம்ம இந்த பிசிக்கல் பாடி விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களை தான தர்மம் செய்ய முடியாது. அவங்க ஒன்லி சர்வீஸ் மட்டும் தான் பண்ண முடியும். தான தர்மம் நம்ம மட்டும்தான் பண்ண முடியும், நமக்கு மட்டும்தான் பாசிபிள். ஆனால் இறந்துட்டாங்கன்னா அங்கேயே போயிட்டு அவங்க தான தர்மம்லாம் பண்ண முடியாது, அங்கே பண்ணவே முடியாது, பாசிபிளே இல்லை. ஒன்லி சர்வீஸ் மட்டும்தான் பண்ணணும். சர்வீஸ் கூட நாம செய்கிற மாதிரிலாம் அங்கே செய்ய முடியாது, அது லிமிட்டட் சர்வீஸ். அப்போது நம்முடைய தீய கர்மாக்களை போக்குவதற்கும் நல்ல கர்மாக்களை உருவாக்கி கொள்வதற்கும் மிகப்பெரிய பேஸ், மிகப்பெரிய சோர்ஸ் எங்கன்னா இந்த பூமியினுடைய இங்கே நம்ம வாழ்க்கை தான். அப்போ அவங்கள விட நாம தான் கிரேட்னு சொல்ல ஒரு வகை. அவங்களுக்கு லிமிட்டட் சோர்ஸ் தான். அவங்க வந்து சேரிட்டிலாம் பண்ண முடியாது, அது இங்கே இருக்கும்போது பண்ணாங்க. நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நம்ம பண்ணுறதுல அது வேறு சமயம். பட் அந்த லெவலுக்கு போயிட்டோம்னா ஒன்லி சர்வீஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த சர்வீஸ் கூட இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா வகையிலையும் சரி, இங்கே நம்ம எந்த வகையில் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கர்மாவை போக்குவதற்கு நிறைய வகையில் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பணம் மட்டும்தான் இல்லை, பணம் இல்லாமல் எத்தனையோ வகையில் சர்வீஸ் பண்ணலாம். ஆனால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சர்வீஸ்க்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட், அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ் தான் பண்ண முடியும். அங்கெல்லாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஹை லெவலில் தேவர்கள் லெவலில் போட்டால் தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அப்போ தான் சர்வீஸ் பண்ண முடியும். தேவர்கள் லெவலில் போயிடணும், சாதாரண ஆத்மாக்கள் லெவலில், அது ஹையர் லெவல். அந்த தேவர்கள் லெவலில் போயிட்டா தான் சர்வீஸ் பண்ண முடியும். அந்த இடையில அடையக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு போனால் சர்வீஸ் பண்ண முடியும். அந்த சர்வீஸும் நாம் நினைக்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது, அது லிமிட்டட் சர்வீஸு. அதுக்கு ரொம்ப தகுதி, எலிஜிபிலிட்டி ரொம்ப வேணும். அப்படி தான் அவங்க பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம கர்மாய் போக்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இங்கே தான் நிறைய அதிகமாக முடியும். அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதான் ரொம்ப ஃபீல் பண்ணலாம், எங்களுக்கெல்லாம் விட்டுட்டோம், நல்ல சான்ஸ்லாம் விட்டுட்டோம், செய்யறதுக்கெல்லாம் விட்டுட்டோம். இப்படியெல்லாம் யாரும் சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. யார் யாரோ சொன்னாங்க, யார் யாரோ பண்ணாங்க, எதையோ கேட்டு தப்பாக போயிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கை வீணாக்கிட்டோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகிறது? ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ரொம்ப லக்கி தான், ரொம்ப ரொம்ப லக்கி தான், ரொம்ப ரொம்ப லக்கி. அதை நம்ம வந்து அனுபவித்து பயன்படுத்தி இன்னும் நம்ம மேலுக்கு வரும். இப்போ என்னை வந்து 36 இயர்ஸ் படம் போட்டு எடுத்து வறுத்து எடுக்கிறாங்க இல்லையா, அப்படி சொல்லணும். சினிமாவில் காமெடியில் என்னை போட்டு வறுத்து எடுக்காது, அப்படி தான் வறுத்து எடுத்து குழந்தைங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்களாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ விஷயங்களில் வந்து கற்று உங்களுக்கு சொல்கிறோன்னா, யூ ஆர் வெரி வெரி லக்கி தேன் மீ. என்னை விட ரொம்ப லக்கி நீங்களா. நான் லக்கி தான், உண்மையிலேயே லக்கி தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பிறவியில் இந்த மாதிரி ஒரு ஆத்மாக்களுடைய தொடர்பு, உயர்நிலை ஆத்மாக்களுடைய தொடர்பு, இறைவனுடைய நேரடி தொடர்பு, சித்தர் பெருமக்களுடைய நேரடி தொடர்பு, இதெல்லாம் நம்ம கிடைச்சி இந்த லைஃப்பில் வந்ததுன்னா நான் ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப லக்கி, ஐ எம் வெரி வெரி லக்கி, அதில் மாட்டு கத்தி கிடையாது. ஆனால் என்னை விட நீங்கள் ரொம்ப லக்கி, ரொம்ப ரொம்ப லக்கி. சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், எங்கெங்கேயோ எப்படியோ கஷ்டப்பட்டு அடைஞ்சி சுற்றி குருமார்களை பிடிச்சி அவங்ககிட்ட விஷயத்தை கற்று அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல கொண்டு கொடுக்குறோம் பாருங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு இந்த மெசேஜ் வருது. ஆனால் இந்த மெசேஜை எனக்கு கொடுக்கறதுக்கு, நான் கற்றுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு நினைச்சாலே கலங்குது. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். குருமார்கள்லாம் சும்மா சாதாரணமாலாம் கற்றுக் கொடுத்துடல, இந்த பாப்பா உட்காருப்பா இந்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே கற்றுக் கொடுத்துடல. அதுக்கு நிறைய செக் வச்சுருக்காங்க, நிறைய சோதனை வச்சுருக்காங்க, நிறையெல்லாம் பண்ணிக்கும். அதையெல்லாம் பொறுமையாக இருந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அன்னைக்கு கூட கிளாஸில் கூட சொன்னேன் இல்லையா, நிறைய குருமார்கள் இருக்காங்க, 108 குருமார்களுக்கு மேலே இருக்காங்க. அதில் முதல் குரு எனக்கு பிள்ளையாசிரி போட்டு ஆரம்பித்து என்னை ஆன்மீகத்துக்கு கொண்டு வந்தது வந்து பண்டிட்ஜி கண்ணையோகி. அதுக்கு அடுத்தது வந்து டாக்டர் சுந்தரராஜன் சொல்லலாம், டாக்டர் ஏ சுந்தரராஜன் அவரை சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்து என்னை ரொம்ப பொறுமையை சோச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தவர் வந்து சுந்தரராஜன். மற்றவங்களை விட கம்பேரிங் அதர்ஸ் அவர் தான். ஆனால் மற்றவங்களோட எல்லா விஷயம் நிறைய சொல்லிக் கொடுத்ததும் அவர் தான். எல்லா குருமாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரும் எந்த குறையும். ஆனால் எல்லாத்தோட ரொம்ப டார்ச்சர் கொடுத்தவரும் அவர் தான், கஷ்டம் கொடுத்தவரும் அவர் தான், டென்ஷன் பண்ண வச்சு, கோவப்பட வச்சு, ஆத்திரப்பட வச்சு அவர் தான். மனசுக்குள்ள தான், ஆத்திரெல்லாம் சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள தான் இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. குருவாச்சே, அவர்கிட்ட கற்றுக்கணுமே வெளியே. ஆனால் இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது காராகாரத்தை சொல்லி தருவார். எல்லாம் சொல்லி எல்லாத்தோட அதிகமாக சொல்லி கொடுத்தோம் அவர் தான். எல்லா நுணுக்கங்களையும் டாப் டு பாட்டம் அக்குவர் அணுகார் பிரித்து போட்டு எல்லாத்தையும் போட்டு அனலைஸ் பண்ணி இதுதான் தெளிவாக யாராலையும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படி சொல்லி கொடுத்த ஒரு கடைசி செகண்ட் வரைக்கும் சொல்லிட்டு கடைசியாக வந்து ப்ளஸ் பண்ணி சொல்லிட்டு மெசேஜ் சொல்லிட்டு போனது அவர் தான்.
அப்ப அது என்ன தெரியுது? கிளேர்வாயன்ஸ் வந்த பிறகுதான் தெரியுது அவர் ஏன் இவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாரு, நம்ம டென்ஷன் ஆக வச்சாரு, கோவப்பட வச்சாரு, ரொம்ப வருத்தப்பட வச்சாரு. வெளியே காட்டிக்க மாட்டோம், ஆனா மனசுக்குள்ள இருக்கு. அதனாலதான் தெரியும் அவருக்கு. ஆனா தெரியாத மாதிரியே அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி காட்டி 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 கொடுத்து விஷயம் சொன்னாருன்றத நான் கிளேர்வாயன்ஸ் கத்து கொடுத்த பிறகு, அவர் எனக்கு கத்து கொடுத்த பிறகுதான் தெரியுது. அது என்னை பக்குவப்படுத்துவதற்காக, என்னுடைய கர்மாவை போக்குவதற்காக, என்னை தகுதிப்படுத்துவதற்காக தான் அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தெரியும். அது வரைக்கும் தெரியல. அவர் கிளேர்வாயன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து நான் கிளேர்வாயன்ஸில் உட்காந்து இவர் ஏன் என்னை இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தபோது தான் தெரியுது. ஒரு செகண்டும் அவர் அவ்வளோ அருமையா என்னுடைய கர்மாவை நீக்கி இருக்கிறாரு, என்னுடைய கர்மாவை தீய கர்மாக்களை போக்கி இருக்கிறாரு, என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறாரு. என்னை இந்த அளவுக்கு உயர்நிலைக்கு வருவதற்கு என்னென்னலாம் இடையூறுகள் இருக்கோ, என்னென்னலாம் தீய கர்மாக்கள் இருக்கோ, என்னென்ன விஷயங்களா இருக்கோ எல்லாமே அவாய்ட் பண்றதுக்காக எனக்கு மறைமுகமா இருந்து எனக்கு உதவி செஞ்சு என்னை அப்படியே அப்படியே பக்குவ பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் உணர்ந்து. அதுக்கு மேல அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தை உண்மைதே வார்த்தை. கிரேட் கிரேட் சோல், கிரேட் சோல், தட் இஸ் கிரேட் சோல். அவ்வளவு அருமையா நம்மளை விஷயத்துக்கு ஒரு வகையில் அவர் மேல கோவப்பட்டிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம். என்ன இப்படிலாம் சோதிக்கிறாரு, என்ன இப்படிலாம் கட்டப்படுறாரு. கிரேட், வெரி வெரி கிரேட். அவர் மாதிரிலாம் ஒரு ஆத்மா குருவா கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணும் தெரியல. எத்தனையோ பிறவிகள் எல்லாம் நமக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்க. கண்ணகிக்கு கிட்டத்தட்ட 20,000-25,000 பிறவிகளை எனக்கு குறைச்சி கொடுத்தாரு. இவர் கிட்டத்தட்ட 40,000-45,000 பிறவிகளை குறைச்சிருக்காரு. அப்போ எவ்வளவு பிறவிகளை குறைச்சி கொடுத்துருக்காங்க. கண்ணகி 20,000-25,000க்கு மேல பிறவிகளை எனக்கு குறைச்சி கொடுத்துருக்காரு. இவர் 40,000-45,000 பிறவிகளுக்கு மேல எனக்கு குறைச்சி கொடுத்துருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட 45, 55, 60, 70, 80 சொல்லலாம். அவ்வளவு பிறவிகளை எனக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிறவிகள் எல்லாம் நான் ஒரு பிள்ளையும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு சுகப்பட்டு ஒரு பிறவிலையும் வாழ்ந்து கஷ்டப்பட்டு சுகப்பட்டு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை இந்த ஒரே ஜென்மத்துல குழந்தை கொடுத்தாங்கன்னா தே ஆர் ரியலி வெரி கிரேட் தானே. அப்போ அவங்க அந்த பக்குவப்படுத்துறதுக்காக, என்ன பக்குவப்படுத்துறதுக்காக, என்னுடைய தீய கர்மாக்களை போக்குவதற்காக, அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவதற்காக தான் அவ்வளவும் பண்ணியிருக்கிறான்றது பின்னால் உணரும் போது நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை, நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்போ இந்த பொறுமைன்றது அவசியம். அந்த பொறுமையா இருந்து அவங்களுக்கெல்லாம் ஈடு கொடுத்ததுனால அவ்வளோ விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் எல்லாம் கற்றுக்க மாட்டேன், இல்லை இந்த குருகிட்ட வேற குருக்கிட்ட போகிறேன், அவர்கிட்ட இவர்கிட்ட போகிறேன், இவரில் அவர்கிட்ட போகிறேன், அவர்கிட்ட இவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தா இவ்வளோ விஷயம் கற்றுக்க முடியாது. ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கரெக்டான சொல்லிக்கான பெரியவங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார். நம்ம பொறுக்க மாட்டேன்றோம். ஏன் பொறுக்க மாட்டேன்றோம்? நமக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக அதை இப்போ வருது இல்லை, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே நினைச்ச உடனே கிடைக்கணும். துணியை வாங்கி தைச்சி போட்டுக்கிற அளவுக்கு கூட பொறுமை கிடையாது. ரெடிமேட் ட்ரெஸ் ரெடியாக இருக்கு போய் மாட்டிக்கணும், அவ்வளோதான். இப்போ ரெடியாக இருக்கும் போய் மாட்டிக்கணும். அவன் ரெடியாக தைச்சி வச்சிருக்கான், எல்லாம் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுக்கான். எல்லாத்துக்கும் கருப்பு இல்லாமல் ரெடிமேட் ட்ரெஸ்ஸே இப்போ இல்லை, எல்லாம் போய் மாட்டிக்க வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியது. அப்புறம் எனக்கு கடவுள் அருள் புரியல, கடவுள் அருள் புரியலன்னு வேண்டியது. கோயிலுக்கு போய் வேண்டிய கருப்பை போட்டு போடுங்க. எங்கே அருள் வரும் உங்களுக்கு? எங்கே வரும்? அது வர்றதெல்லாம் பிளாக் பண்ணி வெளியே அனுப்பும். கருப்பு கலரு எல்லாத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜி பிளாக் பண்ணி வெளியே அனுப்பும். கருப்பு கலரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வராமல் நம்ம ஆறாக்குள்ளே வராமல் வெளியே ரிப்பல் பண்ணும். அந்த எனர்ஜி உள்ளே வந்தால் தான் நம்ம பாசிட்டிவாக வாங்குவோம். ஒயிட்டு இப்போ நான் போட்டுக்கிற ஒயிட் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வாங்கும், உள்ளே வாங்கி கொடுக்கும், வெளியே விடாது. பிளாக்கு நல்ல எனர்ஜி உள்ளே வரும்போது டோட்டலாக வெளியே தள்ளும், நல்ல எனர்ஜி உள்ளே வராது. பேட் எனர்ஜி வேணால் இழுத்து கொடுக்கும், பேட் நெகட்டிவ் எனர்ஜி வேணால் இழுத்து கொடுக்கும் பிளாக். பட் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிற கடைகளில் துணி பாருங்கள், இல்லை நீங்களே வெளியில் வீட்டை விட்டு வெளியே போருங்க. இன்னைக்கு பார்க்குறவங்கள கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பீப்புள் ஆர் வேரிங் பிளாக் இன் தேர் ட்ரெஸ். அது எதாவது பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காங்க, அல்லது அந்த கடை அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் பிளாக் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் பாருங்க. அது இன்னைக்கு மாடர்ன் யங்ஸ்டர்ஸ், இளம் பெண்கள், இளைஞர்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் கம்பல்சரியாக பிளாக் இருக்கு. கல்யாணத்துக்கு போகிறாங்க, மற்ற ஃபங்க்ஷன் போகிறாங்க, அங்கேயும் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. இவங்களும் போட்டு போகிறாங்க. அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்டவங்களும் தெரியாமல் போட்டிருக்காங்க. கருப்பு அந்த கலரில் வருது. கருப்பு எதை காட்டுகிறது? அந்த கல்யாணத்தில் நீங்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டால் அது என்ன ஆகும்? அங்கே நீங்கள் என்ன எனர்ஜி கொடுத்துட்டு வரீங்க? ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டு போகிறீங்க, அங்கே என்ன எனர்ஜி கொடுத்துட்டு வரீங்க?
எதுக்காக அவங்க வந்து உங்களுக்கு கடன் உடம் வாங்கி அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க? அந்த சாப்பாடு எதுக்கு உங்களுக்கு போடுறாங்க? அங்கே வந்து பிளஸ்ஸிங் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் போடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனே கடன் உடம் வாங்கி, நான் ஏற்கனவே கூட ஒரு வகுப்பில் சொல்லிக்கிறேன், உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியாக கல்யாணம் பண்ணுறவங்க, இல்லாதவங்க கூட கடன் வாங்கியா கல்யாணம் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி சர்வே பண்ண இந்தியா தான். இந்தியாவில் தான் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு சர்வே நடத்துகிறாங்க, உலகம் முழுசும் சர்வே நடத்துகிறாங்க. அந்த சர்வேல கல்யாணத்துக்கு யார் நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்பர் 1 வந்து இந்தியா தான். நம்பர் 1 இந்தியா தான். இந்தியாவில் தான் வந்து கல்யாணத்துக்குன்னு செலவு பண்ணுறவங்க நிறையா. கடன் வாங்கியா செலவு பண்ணுவோம், இல்லைன்னா கூட கடன் வாங்கியா செலவு பண்ணுவான். ஆனால் மற்றவங்க அப்படி பண்ணுறதில்லை. ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஒரு ரிப்போர்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் ரீசர்ச் பண்ணி டேட்டா எடுத்து கரெக்டாக கொடுக்குறான். அப்போ ஏன் பண்ணுறாங்க? இந்த ஒரு நிகழ்வுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நம்ம வீட்டில் பாருங்க, வடக்காப்பு, வீடு கிரக பிரதேசம், குழந்தை வீட்டில் அடைக்கு தொட்டிலில் போடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொட்டில் போடுற நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் பாருங்க, எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் 4 பேரை கூப்பிட்டு அவங்கள ஃபங்க்ஷன் வச்சு சாப்பாடு போடுவோம். எதுக்கு? 4 பேரை எதுக்கு இன்வைட் பண்ணுறோம், எதுக்கு கூப்பிடுறோம், எதுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஹானர் பண்ணுறோம்? எதுக்கு? அந்த பிளஸ்ஸிங் வேணுன்றதுக்காக தான். அந்த பிளஸ்ஸிங் மற்றவங்ககிட்ட நமக்கு வேணும், அந்த பிளஸ்ஸிங்காக தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனே பண்ணுறோம். ஆனால் அந்த டோட்டல் எய்மே மாறி போச்சு. நம்ம போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகணும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு நாள் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேர் தெரியல. யாராவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போங்க, ஹோல் ஹார்ட்டடாக போங்க. கூப்பிட்டாங்களே தப்பாக நினைப்பாங்களே, போகலைன்னா தப்பாக நினைப்பாங்களே, நாளைக்கு ஏதாவது சொல்லுவாங்களே, நாளைக்கு நாம போகலன்னா அவங்க வரமாட்டாங்களே, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, நமக்கு லீவும் கிடைக்கல, ஒன்றில் வச்சுட்டாங்களே, சரி போயாகணுமே, நாளைக்கு கேட்பானே, நாளைக்கு 4 பேர் சுற்றிக்கிறவங்க தப்பாக நினைப்பாங்களே, நாளைக்கு அவங்க சுற்றிக்கிறவங்க தப்பாக நினைப்பாங்களே, இப்படிலாம் அழுது வந்தீங்கன்னா போகாதீங்க. எந்த ஃபங்க்ஷனும் போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. அதனால நம்மக்கிட்ட நம்ம நெகட்டிவ் அணி தான் போகும். அது நமக்கு நெகட்டிவ் கர்மா. ஹோல் ஹார்ட்டோட சந்தோஷமாக போங்க. லீவ் இல்லையா லீவ் போட்டு போங்க. வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு சந்தோஷமாக போய் அந்த 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 யார் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களோ எதுக்காக நடத்துகிறாங்களோ போய் ப்ளஸ் பண்ணிட்டு வாங்க. சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் குட் கர்மா, அவங்களுக்கும் குட் கர்மா சேரும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறோங்க, இல்லைங்க கூப்பிட்டாங்க, வேறு வேலை இல்லாமல் அவங்களும் கூப்பிட்றாங்க, நானும் போக வேண்டியதாக இருக்குது. ஏங்க அவங்க வரைக்கும் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிக்க வேண்டியது தானேங்க, ஏங்க இதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, எங்களெல்லாம் கூப்பிட்றாங்க, சரி கூப்பிட்டாங்க போகலாம் தப்பாக நினைப்பாங்க, என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி இல்லைங்க, ஏதோ வந்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதெல்லாம் நெகட்டிவ் கர்மா. இதெல்லாம் நெகட்டிவ் கர்மா. இவங்களும் சேர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம சேர்த்துக்கினா கூட போகலை, அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்றாங்க, உங்களுக்கு இஷ்டமா இருந்தால் போங்க, இஷ்டம்னா விட்டுவிடுங்க. இந்த மாதிரி அழுது வணிங்கன்னு மூக்க சிந்தி போட்டுக்கிட்டு விதியே கர்மமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகாதீங்க. அது ரொம்ப நெகட்டிவ். அது நம்ம நிறைய நெகட்டிவ் கர்மா சேர்த்துக்கிறோம். அழகாக சந்தர்ப்பத்துக்கு வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் நிறைய இன்னைக்கு போகிறவங்க பாதி பேர் இதுக்காக தான் போகிறாங்க. ப்ரெஸ்டீஜுக்காக போகிறது, கௌரவத்துக்காக போகிறது, இது பந்தாவுக்காக போகிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படிலாம் போகாதீங்க. ஹோல் ஹார்ட்டடாக போகணும்னா விட்டுடுங்க. இல்லை நீங்கள் போக முடியல, மனசார இங்கேருந்து வாழ்த்துங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா, ஒரு வடைக்காப்பா அந்த கணவன் மனைவி, ஒரு குழந்தைய தொட்டில் போடுறாங்களா, அந்த குழந்தைய தொட்டில் போடுறாங்களா அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள், இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணாங்களா அந்த கணவன் மனைவி தம்பதிகள், இல்லை கல்யாணத்துக்கு போறீங்களா அந்த மணமக்கள், அந்த மணமக்களுடைய பெற்றோர்கள். மணமக்களையும் வாழ்த்தணும், மணமக்களுடைய பெற்றோர்களையும் வாழ்த்தணும். மணமக்கள் மட்டும் வாழ்த்தக்கூடாது, மணமக்களையும் வாழ்த்தணும். மணமக்களுடைய அந்த மணமகளுடைய பெற்றோர்கள், மணமகனின் பெற்றோர்கள் அவங்களையும் வாழ்த்தணும். பேச்சர்னா பரவாயில்ல, மணமகனின் பெற்றோர்கள், மணமகளின் பெற்றோர்கள் நீங்கள் நினைச்சாலே போதும், டிவைன் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார், உங்களுக்கு பிளஸ்ஸிங் போய் சேர்த்துருவார். அவங்க பேர் தெரியணும், ஊர் தெரியணும்லாம் தேவையில்லை. இதான் இங்கே திருமணம் நடக்குது. இங்கே திருமணம் நடக்கின்ற அந்த மணமக்களின் பெற்றோர்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணாலே போதும். அந்த மணமக்களுடைய பேர் தெரியணும், நேம் தெரியணும், இனிஷியல் தெரியணும் அப்படின்னா நமக்கு அவசியம் இல்லை. இந்த கல்யாணத்தில் இந்த மணமக்கள்னாலே முடிஞ்சு போச்சு. அது டிவைன் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து இந்த மணமக்கள் நல்லா இருக்கணும், எல்லா செல்வங்களையும் பெற்று நல்ல சந்தோஷமாக வாழணும், இறுதியில் வீடு பேர் அடைந்து பேரின்பத்தில் போய் சேரணும் அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க. மணமக்களுடைய பெற்றோர்களும் நல்லா சந்தோஷமாக வாழணும், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த குடும்பம் மணமக்கள் அவங்க பிள்ளைகள் நல்லா வாழணும், எல்லாரும் பேரின்பம் அடைந்து இறைவனை அடைந்து பேரின்பை அடைய வேண்டும் அப்படி பிளஸ் பண்ணுங்க. அந்த பிளஸ்ஸிங் போயிடும். ஆனால் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அப்படி இல்லை. 95% இப்படி இல்லை. ஏதோ கௌரவத்துக்காக போகிறாங்க வராங்க.
ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கல்யாண கலாட்டால தாலி கட்ட மறந்துட்டாங்க. கல்யாண கலாட்டா நடக்குது, நீ வா நான் வா நீ வா, அது நீ போட்டு விடு நான் போட்டு விடு, இதை பண்ணு அதை பண்ணு எல்லாம் நடக்குது. கடைசியில் என்னடா தாலி கட்ட மறந்துட்டாங்க. மெயினே அதுதானே. ஆனால் இந்த கலாட்டா கல்யாணம் அப்படிதான் நடக்குது. கல்யாணத்தில் பாருங்க, எல்லா கல்யாணத்துலையும் மெகந்தி வைக்கி என்னென்னமோ வருது. இப்போ கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லாததெல்லாம் நடக்குது கல்யாணத்தில். கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு எதுக்கு மெகந்தி வைக்கணும்? இவங்க கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு இவங்க எதுக்கு மெகந்தி வச்சுக்கணும்? அதாவது கௌரவமாக கொண்டுட்டாங்க. கௌரவம், அது கௌரவம். எங்கள் கல்யாணத்துக்கு இதெல்லாம் வச்சு எங்கள் கல்யாணத்தில் போய் மெகந்தி வைக்கிற வேலை என்ன? அது எதுக்கு வைக்கணும்? கல்யாணம் நடக்கும் போது அவங்களுக்கு நாம போகிறது ட்ரெஸ் பண்ண, நாம் எதுக்கு ட்ரெஸ் போட்டு போனோம்? கல்யாண பொண்ணை விட கல்யாண மாப்பிள்ளையோட டாப் டக்கராக இவங்க மற்றவங்க தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு யாரும் தெரியாத மாதிரி போட்டு போகிறாங்க. பர்பஸே அது என்னன்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங்கு, ட்ரெஸ் எல்லாம் போயிடுறாங்க, கையை நீட்டுறாங்க, என்னென்னமோ வைக்கிறாங்க, மெகந்தி கையில் கால் வச்சுட்டு போகிறாங்க. இவங்க எதுக்கு மேக்கப் பண்ணிக்கணும்? கல்யாண பொண்ணா அதுக்கு ப்ரிப்பரேஷன் சில விஷயங்கள் அதெல்லாம் பண்ணுறது. நைட்டு ரிசப்ஷன் 6-7 மணிக்கு ரிசப்ஷனாக 2 மணிக்கே போய் கேட்டாக்கா பொண்ணு வந்து இதில் போய் உட்காந்துச்சு பியூட்டி பார்லரில். அந்த பொண்ணு பியூட்டி பார்லர் கொண்டு வரதுக்கு மணி 7 ஆகும். வெயிட் பண்ணுங்க ரிசப்ஷனில். மாப்பிள்ளைங்க அப்படி இப்போ மாப்பிள்ளைங்க ரிசப்ஷனு முன்னாடி பியூட்டி பார்லர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பர்பஸே மாறி போச்சு. தட்ஸ் தே ஆர் சஃபரிங் இன் தர் மேரிட்டல் லைஃப். அது என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போனால் நீங்கள் ஆசீர்வாதமாக பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். யாருக்கு பண்ணதும் நல்லா, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், திருமணங்களுக்கு செல்லுகின்ற போது மற்ற விசேஷங்களுக்கும் கூட போகும்போது அங்கே நம்ம வாழ்த்தும் போது, இறைவனின் பேரால் வாழ்த்தும் போது, இறைவன் அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இங்கே நம்ம ஹோலாட்டில் அவங்களுக்கு பிளஸ்ஸிங் பண்ணும்போது இறைவன் அந்த இடத்துல வந்து இறைவனை கூப்பிட்டு நீங்கள் பிளஸ் பண்ணும்போது இறைவன் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஏதோ போகிறோம், மொய் கொடுக்குறோம், வரோம், சாப்பிட்டு வரோம் அப்படின்றது கிடையாது. மொய் கொடுக்குறது வேறு, சாப்பிட்றது வேறு. பட் இங்கே ஹோலாட்டில் பிளஸ்ஸிங் பண்ணும்போது அந்த பிளஸ்ஸிங் மூலமாக சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனை யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் போகுது. அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் வருது. எப்போ வருது? நான் சொல்கிற மாதிரி போனால் ப்ரெஸ்டீஜுக்காகவோ கௌரவத்துக்காகவோ வேண்டாம் வெறுப்பாவோ கூப்பிட்டுட்டாங்களேன்றதுக்காகவோ இந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்குது, நிறைய காரணங்கள். இதுக்காகலாம் போனோம்னா அந்த பிளஸ்ஸிங் கிடைக்காது. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனையும் இறைவனை வந்து கூப்பிட்டு இறைவனுடைய பிளஸ்ஸிங்கை வாங்குற மாதிரியே நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் உண்மையான கரன்சி. அந்த கரன்சி தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். எப்பப்போ கொடுக்கணுமோ, என்னென்ன டைமில் எது வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கும். அந்த கரன்சி சம்பாதிக்க வழியை பாருங்க. பிளஸ்ஸிங் given பை த காட், கடவுளுடைய ஆசீர்வாதம், அதுதான் பெரிய கரன்சி. யூஎஸ் டாலரு, யூரோ டாலர், இந்தியன் ருபி இதெல்லாம் அப்போ அந்த கரன்சி இருந்துச்சுன்னா எல்லா கரன்சியுமே வரும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா, கடவுளுடைய பிளஸ்ஸிங் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா கரன்சியும் வரும். யூஎஸ் டாலர் வேணுமா, யூரோ டாலர் வேணுமா, இந்தியன் ருபி வேணுமா, மலேசியன் என்ன கரன்சி தெரியல, ரியால், எஸ்ஸா ரிங்கெட், எஸ் மலேசியா வந்து ரிங்கெட். அந்த கண்ட்ரியில் என்னென்ன இருக்கோ அத்தனை மலேசியா வந்து ரிங்கெட்னு நினைக்கிறேன், ரிங்கெட். பாகிஸ்தான் வந்து ரூபாய். எல்லா கண்ட்ரிலையுமே அவங்கவுங்க என்ன இருக்கோ அத்தனையும் கொடுக்கும். என்ன கரன்சி உங்ககிட்ட இருக்கணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ற கரன்சி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த கரன்சி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். அந்த பிளஸ்ஸிங் தான் எல்லா கரன்சியும் வந்து. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, சரியா? தென் கேலண்டர், சகோதரர் ஆறானது தான் வந்து அதுக்கு பிள்ளையார் போட்டு ஆரம்பித்தார். நான் வந்து கேலண்டர் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம், நானே பண்ணலான்னு நினச்சேன். சகோதரர் ஆறானது தான் வந்து இல்லை சார் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நான் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நல்ல கருத்து, அவருக்கு ஒரு நன்றி, மீண்டும் ஒரு நன்றி. இப்போ நம்ம கேலண்டர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவோம், எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவோம், யாராருக்கு வேணுமோ சொல்லுங்கள், அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணுதோ அனுப்பிச்சு விருப்பப்பட்டால் அனுப்பலாம், இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதை பற்றிலாம் இல்லை, இட் இஸ் யுவர் சாய்ஸ். யாருமே வந்து கொடுக்கணும் அப்படின்ற கம்பல்சன்லாம் கிடையாது. யார் வேணாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் கேலண்டர் வேணுமோ சொல்லுங்கள். தென் வந்து இந்த தீபாவளி கிஃப்ட்டுக்கு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க டேட்டாவும் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் போகும்போது இதையும் சேர்த்து அனுப்பிச்சிடுவோம். எல்லாருக்குமே கேலண்டர் கிடைக்கும், யார் வேணாலும் கேட்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அந்த மெசேஜ் தான் போடணுன்றது இல்லை, எந்த வகை. ஈவன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப தெரியாது, வாய்ஸ் நோட் போட தெரியாதுன்னா கூட ஃபோன் பண்ணி சொன்னால் கூட போதும். எத்தனை கேலண்டர் போகணும் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சவங்க இருந்தால் ஓகே, இல்லை அட்ரஸ் எதாவது மாற்றம் இருக்குது, மாறி இருக்குன்னா அவங்க மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எல்லாருக்குமே அனுப்பிச்சிடலாம், எத்தனை காண்டு வேணாலும் அனுப்பிச்சிடலாம்.
பட் எல்லாரும் யூஸ் பண்ண மாதிரி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். யார் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க, யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுங்க. அந்த கேலண்டர் போகிற இடத்துல அங்கே இருந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்கணும், எத்தனை பேருக்கு கொண்டாந்து கொடுங்க. நோ நம்பர்ஸ், நோ லிமிட்ஸ். இத்தனை பேர் தான், அத்தனை பேர் தான் கிடையாது. யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அனுப்பிச்சுடலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்கள் அனுப்பினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அது அனுப்பிச்சி விட்றேன் நான். சரியா? யுவர் சாய்ஸ். அது நம்ம அனுப்பிச்சிடுறோம். உங்களுக்கு என்ன தோணுதோ, கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அது ஒரு மேட்ரு கிடையாது. பட் வாங்குறவங்க எல்லாமே யூஸ் பண்ணுங்க. அந்த கேலண்டர் வையுங்க. அந்த கேலண்டர் எனர்ஜி உங்களுக்கு நிறைய வரும், எல்லாருக்கும் வரும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வரும். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு கூட வரும். உங்களுடைய ஹவுஸ்மேட் கூட பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு போகிறாங்களே ஹவுஸ்மேடு, அவங்க வீட்டில் டச் பண்ணிட்டு வராங்களே, வீட்டுக்குள்ளே வராங்க, அந்த கேலண்டர் முன்னால் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் எனர்ஜி போய்டும், ஆட்டோமேட்டிக்காக போய்டும். 24 hours 65 days போய்டும். அது மாதிரி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து உலக தியான தினம்னு ஏதோ சொன்னாங்க. இன்னைக்கு 21st தியான தினம். அது ஏதோ நிறைய மீடியாவில் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் இது பண்ணியிருக்காங்க. நைட்டு ஒரு 8 to 8:20 அந்த டைமில் எல்லாரும் ஏதோ லிங்க் கொடுத்துருக்காங்க, லிங்க்கில் போயிட்டு பண்ணணும் அப்படின்றாங்க. செய்யலாம், தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான், செய்யலாம். ஆனால் தியானத்தில் நிறைய வகைகள் இருக்கும். தியானம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. என்ன தியானம்? தியானம்னா சிம்பிள், கடவுளோட இணைவது, சிம்பிள், வேற எதுவுமே கிடையாது. தியானம்னா நம்ம கடவுளோட நம்ம படைக்கப்பட்டவர், நம்முடைய படைப்பு, நம்ம படைத்தவங்க ஒருத்தர் இருக்கான், நமக்கும் அவருக்கும் ஒரு லிங்க் தியானம், வேற ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். இந்த தியானத்தில் நமக்கும் அவருக்கும் பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நாம் இப்போ நான் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறேன். இப்போ சப்போஸ் கொஞ்சம் சார்கிட்ட பேசுறேன், நான் பேசுறேன். நான் எப்படி பேசலாம்? நான் ஓரலாக பேசலாம், நேரில் வர வச்சு பேசலாம், டெலிஃபோனில் பேசலாம், லேண்ட்லைனில் பேசலாம், மொபைலில் பேசலாம், இல்லையா? அந்த மொபைல்லையும் வாட்ஸ்அப் காலில் பேசலாம், ஆர்டினரி காலில் பேசலாம். அது இல்லாமல் வேற த்ரூ நெட்டு மூலமாகவும் பேசலாம். நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? எப்படி வேணாலும் பேசலாம், எந்த மெத்தடில் வேணாலும் பேசலாம். அதே மாதிரி இறைவன்கிட்ட பேசுறதுக்கு நம்ம தியானம் தான். அந்த தியானத்தில் பல வகைகள் இருக்கு. கஷ்டப்பட்டு பேசுறதும் இருக்கு, ஈஸியாக பேசுறதும் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பேசுறது இருக்கு, ஸ்ட்ரெயின் எடுத்தா பேசுறது இருக்கு. இது எல்லாமே மெடிடேஷன் தான். இந்த மெடிடேஷனில் நிறைய பிரிவுகள் இருக்கு. ஒரு தியானம் ஒரு வகையானது. இதில் ரிஸ்க்கும் இருக்கு, ரிஸ்க் இல்லாததும் இருக்கு. நிறைய தியானங்கள் பண்ணி இன்னமும் ஞானம் அடையாதவங்க இருக்காங்க. நிறைய தியானங்கள் பண்ணி இன்னமும் ஞானம் அடையாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் நிறைய பேர் சொல்லலாம். நான் மணிக்கணக்கில் பண்ணுறேன் சார், வருஷக்கணக்கில் பண்ணுறேன் சார், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டால் சாதாரண மக்கள் மாதிரி தான் அவங்களே இருப்பாங்க. தியானம் பண்ணாதவனே இவங்களோட நல்லவங்களா இருப்பான். தியானம் பண்ணுறவங்களே இவங்கள விட நல்லவங்களா இருப்பாங்க. நான் தியானம் இத்தனை வருஷம் சாதனை பண்ணுறேன் அப்படின்றவங்க, ஆனால் அவங்க மற்றவர்களோட சாதாரணமான லெவலில், சாதாரணமான மென்டாலிட்டியில், சாதாரண மக்களாக இருப்பாங்க, அவங்களோட கீழே கூட இருக்கிறாங்க. அப்போ தியானம் பண்ணால என்ன பலன் தெரியல. அதே மாதிரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணுறது இருக்குது, மந்திரம் இல்லாமல் பண்ணுற தியானமும் இருக்குது. மந்திரம் சொல்லி பண்ணுற தியானம் இருக்குது, மந்திரம் சொல்லாத தியானங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. தியானத்துன்னு எடுத்தோன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வகையான தியானங்கள் இருக்குது, உலகம் முழுவதும். அதில் ஒரு வகையான தியானம் இவங்க சொல்கிறாங்க. எந்த தியானம் நாம் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள், கிறிஸ்டல் தியானம் தான். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 7G 8G எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஃபாரினில் இந்தியாவில் 5G தான் வந்திருக்கு. ஃபாரின் ஏதோ 7 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது 7, 8, 9, 10 போகும் வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் போகும். பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்தியாவில் 5, ஃபாரினில் 7 வரைக்கும் வந்துடும். அப்போ 7Gன்னு வச்சுக்கலாமா? 7G வச்சுக்கலாமா? இப்போ லேட்டஸ்ட் அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் 7G வச்சுக்கலாமா? அதே மாதிரி இன்னைக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சித்தர்களும் இறைவனும் சித்தர் பெருமக்களும் கொடுத்துருக்கிறது கிறிஸ்டல் மெடிடேஷன் தான். கிறிஸ்டல் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, சைடு எஃபெக்ட் இல்லாது, எந்த பிரச்சனையும் செலவு இல்லாது, டென்ஷன் இல்லாது. நிறைய தியானங்களில் நிறைய நெகட்டிவ்லாம் இருக்குது. அதை பற்றி ஃப்யூச்சரில் வேணால் சொல்லுவோம். ஒரு தியானம் வந்து என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன தப்பு இருக்குது, எங்கே தப்பு நடக்குது, எங்கே போய் மாட்டுறாங்க, எதில் போய் மாட்டுறாங்க அப்படின்றது ஃப்யூச்சரில் வேணால் டைம் கிடைச்சா இறைவன் அனுமதித்தால் நம்ம அதை சொல்லுவோம். எந்தெந்த தியான முறையில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்ன பிரச்சனை, என்ன யோக முறையில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒன்றா சொல்லுவோம். இப்போதைக்கு கிறிஸ்டல் யோகா பெஸ்ட்டு, கிறிஸ்டல் தியானம் பெஸ்ட்டு. அப்போ தியானம் பண்ணும் பொழுது அவங்க என்ன
சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் தியானம் அந்த டைம் பண்ணுங்க, 8 to 8:20 பண்ணுங்க. கர்மா ஹீலிங் ஃபாலோயர்ஸ் வந்து பண்ணுங்க. கிறிஸ்டல் இருக்கிறவங்க கிறிஸ்டல் வச்சுக்கோங்க, கிறிஸ்டல் இல்லாதவங்க கிறிஸ்டல் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க போதும். கிறிஸ்டலுக்காக வெயிட் பண்ணுறவங்க சரி, கிறிஸ்டல் வந்து அந்த எனர்ஜி வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்டலோட பண்ணால் என்ன எனர்ஜி அது உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் அதை நாங்கள் அண்டர்டேக் பண்ணிக்கணும். அது இங்கேருந்து வரும். 8 to 8:20 கிறிஸ்டல் இருக்கிறோம், கிறிஸ்டலை வச்சுக்கோங்க, கிறிஸ்டல் இல்லாதவங்க இருக்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணுங்க. ஜஸ்ட் என்ன ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள். நீங்கள் நல்லா வந்து உட்காந்துக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கங்க, கிறிஸ்டல் யோகா கிறிஸ்டல் மெடிடேஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கிறிஸ்டல் மெடிடேஷனில் நம்ம முன்னாடி கிறிஸ்டல் வச்சுக்கிறோம், நம்ம கையில் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. முன்னாடி கிறிஸ்டல் வச்சுக்கிட்டா போதும். அதான் நம்ம ஆறாக்குள்ளே இருந்தால் போதும். நம்ம ஆறா வந்து கிட்டத்தட்ட எப்படியும் குறைஞ்சபட்சம் 4 அடி 5 அடி 6 அடி இருக்கும். நம்ம ஆறாக்குள்ளே இருந்தால் போதும். அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த கிறிஸ்டலுக்குள்ளே போகிற மாதிரி, நீங்கள் அந்த கிறிஸ்டலுக்குள்ளே போகிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்குள்ளே நம்ம உள்ளே இருக்கும். நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கும். சரியா? அதே மாதிரி அது அந்த கிறிஸ்டலை வந்து இமேஜின் பண்ணி பெருசாக இமேஜின் பண்ணிக்கோங்க. பெருசாக அந்த கிறிஸ்டலுக்குள்ளே நீங்கள் போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ. இப்போ நான் சமணம் போட்டு உட்காருவேன், மேலே உட்காரும்போது பத்மாசனத்தை உட்காருவேன், மேலே பத்மாசனத்தை உட்காருவேன், கீழே சமணம் போட்டு உட்காருவேன். இது சுகாசனம் பேர். இதுக்கு சுகாசனம் பேர், அதுக்கு பத்மாசனம் பேர். நான் ஆசனத்தில் உட்காருவேன். நீங்கள் அப்படி தான் உட்காரணுன்றது அவசியம். உட்கார முடியலன்னா பரவாயில்ல, சாதாரணமாக உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக உட்காரணும் உட்காந்துக்கோங்க. கிறிஸ்டலை முன்னாடி வச்சுக்கோங்க. கிறிஸ்டலுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. தென் மெடிடேஷன் முடிச்ச பிறகு கிறிஸ்டல் வெளியே வர மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அவ்வளோதான். இமேஜின் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, முழு நேரம் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஜஸ்ட் கிறிஸ்டலை பார்த்துட்டு நீங்கள் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டா போதும். ஏன்னா உங்களை இமேஜின் பண்ண முடியலன்னா தப்பு இல்லை, அதாவது பெரிய விஷயம் இல்லை. கிறிஸ்டலுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் வெளியே வந்து கிறிஸ்டல் நான் வெளியே வந்துட்டேன் நினச்சா போதும். அந்த ப்ராசஸ் அது நடக்கும். அது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தேவதைகளும் பார்த்துக்குவாங்க. அந்த தேவதைகள் அதை பார்த்துக்குவாங்க. கிறிஸ்டல் தேவதைகள் பார்த்துக்குவாங்க. அது எப்படி அட்டாக் பண்ணி பார்த்து ஜஸ்ட் என்ன நினைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா நோட் பண்ணிக்காங்க, எழுதிக்கணும்னா கூட எழுதிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து இறுதியில் இறைவனுடைய வீடு பேரை அடைந்து எப்பொழுதும் நினைத்த பேரன்பட்டு வாழ வேண்டும். இறைவா அருள்வாயாக. சிம்பிள். இதான் மந்திரம். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் எல்லா உயிரும் இங்கே எல்லாமே நீங்கள் உயிரற்ற பொருள் அப்படிலாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் கூட வரும். இந்த உயிரற்ற பொருள்கள்னு சொல்கிறோமே, அதை நம்ம உயிரிழதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லா உயிர்களும் அதில் அடக்கமாடி. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து இறுதியில் இறைவனை அடைந்து வீடு பேர் அடையணும். அதான் பேரின்பம். இந்த இன்பத்தை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு கோடி மடங்கு இன்பம் அதுதான். அது நமக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் நம்ம இன்பம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லை. அந்த இறைவனை வீடு பேரை அடைந்து எல்லாரும் நிறையான, அதான் எட்டர்னல்னு சொல்றது, எப்பயுமே இருக்கும். அது நிறைந்த நிறையான பேரின்பத்தில் எல்லாரும் வாழணும். இறைவா ஆசீர்வதியுங்கள். அவ்வளோதான். இது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு 2 டைம் 3 டைம் ரிப்பீட் பண்ணிட்டு தென் மூச்சை மட்டும் பாருங்க. ரைட்டில் போய் லெஃப்டில் வரும், லெஃப்டில் போய் ரைட்டில் வரும், நேரில் போய் நேரில் வரும், 2லையும் போய்ட்டு 2லையும் வரும், 1ல் போய் 1 வரும், எப்படி வரட்டும். ஜஸ்ட் அதை பாருங்க. அவ்வளோ. ஜஸ்ட் அதை பாருங்க. பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் எப்படி கேமராவில் நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களை பார்க்குறேன். என்ன நீங்கள் உங்கள் மொபைல் இருந்தோ லேப்டாப் டெஸ்க் நீங்கள் பார்க்குறீங்க. ஒருத்தர் பார்க்கணும். நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. இந்த பார்க்குறோம். அது மாதிரி மூச்சை தேர்ட் பார்ட்டி மாதிரி நின்று பாருங்க. தேர்ட் பார்ட்டி மாதிரி பாருங்க. ஜஸ்ட் யூ ஆர் வாட்சிங் யுவர் தாட்ஸ். அவ்வளோதான். இந்த கோரிக்கையை வச்சிடுறீங்க. தென் மூச்சை பார்க்குறீங்க. தென் முடிஞ்ச பிறகு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கோங்க. பட் அலாரம் மொபைல் வைக்க கூட உங்கள் ஆறாக்குள்ளே வைக்காதீங்க, தூரமாக வச்சுங்க. எப்பயுமே வந்து எந்த மெடிடேஷன் பண்ணும்போதும் முடிஞ்ச வரைக்கும் மொபைல் பக்கத்தில் வைக்க வேண்டாம். அப்படியே மொபைல் வைக்கிறீங்களோட உங்ககிட்ட ஒரு 4 அடி தள்ளி தூரமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. ஒரு 20-25 மினிட்ஸ் தள்ளி வச்சுக்கோங்க. இவங்க 20 சொல்கிறாங்க, 25-30 கூட நீங்கள் வைக்கலாம். அந்த பக்கம் வச்சுட்டு அந்த அலாரம் வந்த பிறகு அப்புறம் அப்படியே முடிச்சுக்கோங்க. திரும்ப முடிக்கும் பொழுது அந்த மூச்சை பார்க்குறத நிறுத்திட்டு இந்த கோரிக்கையை சொன்னோம் இல்லையா, இந்த வேண்டுதல் சொன்னோம் இல்லையா, இந்த வேண்டுதலை வந்து ஒரு டைம் 2 டைம் சொல்லிட்டு அப்புறம் வந்து தியானத்தை வெளியிடுவாங்க. ஸோ எப்பயுமே தியானம் ஆரம்பிக்கும்போது கண்ணை முடிக்கணும். தியானம் முடித்த பிறகு இந்த பாருங்க 2 கை இருக்கு இல்லையா, 2 கை நல்லா உரசணும். நல்லா இப்படி உரைச்சிட்டு அந்த பாம்ஸ் இருக்கு இல்லையா, பாம் சக்ராஸ்ன்னு சொல்லுவோம். பாம் சக்ராஸ் பற்றி பாம் சக்ராஸ். இந்த சக்ராஸ் கண்டபற மாதிரி வைக்கணும். இப்படி 3 டைம்ஸ் ஒத்தி வைக்கணும். பாருங்க, நல்லா டக்குன்னு கண்ணு திறக்கக்கூடாது. பாருங்க, நல்லா இப்படி உரைக்கணும். உரைச்சிட்டு பாருங்க.
தென் தென் ஃபார்ம் தான் வரசன் வெரஸ் இல்லை, இதுதான் மெயின். வெரஸ் வரைக்கும் தப்பு இல்லை, பட் இந்த ஃபார்ம் நல்லா வரைச்சிட்டு 3 times ஒரு செகண்ட் 2 செகண்ட் வச்சுட்டு எடுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த எனர்ஜி உங்கள் பாடியில் நிறைய வரும். அந்த பாடி எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் லீக் ஆகாத மாதிரி இருக்கிற அந்த பேலன்ஸ் எனர்ஜியை கைகளை உரைச்சி அதை கண் வழியாக வைக்கும்போது கண் வழியாக உடம்புல எல்லா இடத்துக்கும் போயிடும். அது அதாவது அந்த தியானத்தின் மூலமாக வாங்குற சக்தி வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்கள் டக்குன்னு கண்ணை திறக்கிறீங்க, டக்குன்னு அதெல்லாம் முடிச்சு வெளியே வரீங்க, தப்பு இல்லை. பட் அதில் கொஞ்சம் எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். வேஸ்ட் பண்ணும். இந்த டிவைன் எனர்ஜி கிடைக்கிறது பெரிய விஷயம், அமிர்தம் மாதிரி அது. டிவைன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எப்பயுமே எந்த மெடிடேஷன் நீங்கள் யார் எந்த மெடிடேஷன் பண்ணாலும் உங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா சொல்லலையான்னு தெரியல. சில பேர் சொல்லியிருக்கலாம், சில பேர் சொல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் தியானம் பண்ணாலும் சரி, மெயினாக நம்ம கிறிஸ்டல் யோகா கிறிஸ்டல் மெடிடேஷன்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் கண்ணை மூடி கிறிஸ்டல் யோகா பண்ணாலும் சரி, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணாலும் சரி, ரெண்டுமே நம்ம நிறைய டிவைன் எனர்ஜி வரும். வைல் கம்பேரிங் அதர் சிஸ்டம்ஸ் ஆஃப் யோகா, வைல் கம்பேரிங் அதர் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிடேஷன், மற்ற முறை தியானங்களில் பண்ணுறதை விட மற்ற முறை யோக முறைகளை பண்ணுறத விட இது பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். 100 times 500 times 1000 times நீங்கள் அப்படி டெடிக்கேட்டாக பண்ணீங்களோ அந்த எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்னால தான் நீங்கள் யோகா பண்ணாலும் சரி, கிறிஸ்டல் யோகா பண்ணாலும் சரி, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணாலும் சரி, இப்போ இன்றைக்கி அந்த மெடிடேஷன் பண்ணுவோம். இனிமேல் தெரியலன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் கரெக்டாக வந்து 3 times நல்லா உரசுங்க. அப்போ அந்த எனர்ஜி என்னாகும், எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் ஆகிற எனர்ஜி எல்லாமே கைக்கு வந்துடும். கைக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே கண் மேலே அப்படி சும்மா அப்படியே வச்சா போதும், அழுத்தத்தை சும்மா டச் பண்ணாலே போதும். அந்த எனர்ஜி கண் வழியாக உள்ளே போயிட்டு உடம்புல இருக்கிற எல்லா நர்வ்ஸ்க்கும் 72,000 நர்வ்ஸ்க்கும் உள்ளே போயிடும். ஒரே ஒரு ஒரு பாயிண்ட்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோம். இது சொன்னாலே போதும். வேறு மந்திரங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை. மந்திரங்கள் அது இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே தேவை, நாட் நெசரி. மனமது செம்மையானாலும் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. அகத்திய பெருமானுடைய வாக்கு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. அப்போ அகத்திய பெருமான் சொல்கிறாரு அப்படின்னா யார் சொல்கிறது? கடவுளே சொல்கிற மாதிரி, கடவுளே சொல்கிற மாதிரி. அவங்களாம் கடவுளே கடவுளே தான் அவங்கள கடவுளையே அப்படி கொஞ்சம் வெளியே வந்து நான் சித்தர்கள்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிறது மக்கள் சொல்கிறாங்க. சித்தர்கள் என்றைக்குமே தன்னை சித்தர்கள் சொல்லிக்கவே மாட்டாங்க. உண்மையான சித்தர்களும் உண்மையான ஞானிகளும் உண்மையான ஆன்மீக குருமார்களும் யாரும் தங்களை ஆன்மீக குருமார்கள் சித்தர்கள் அப்படின்னு மகான்கள் யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. மற்றவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிடேஷன் இனிமேலுக்கு அதை கற்றுக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஒரு கர்மா தான். இதெல்லாம் சின்ன சின்ன வகை தான், கர்மா தான். இந்த மாதிரிலாம் கர்மா சேர்த்து வாய்ப்பு இல்லாமல் போச்சேன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆத்மாக்கள். நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, எங்களுக்கு அப்போல்லாம் தெரியாது போச்சு, எப்போல்லாம் நீங்கள் வரலையே, உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இப்படி இல்லை, யாரோ பேச்சை கேட்டு வீணாக போயிட்டோமே அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இறைவன் அந்தந்த காலகட்டத்தில் இப்போ இந்த மக்களுக்கு தேவைன்னு சொல்லி டாக்டர் இளங்கோ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ஃபீல் பண்ணி இனிமேலுக்காவது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு உங்களோட சின்சியராக அவங்க கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. நீங்களாம் 5 மணிக்கு மேலே தான் வரீங்க, 4:30 4:45 5 அவங்களாம் 3 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. ஆசிரியர் சாருக்கே தெரியாது, அவருக்கு அவங்க 3 மணிக்கெல்லாம் வந்து ரெடியாக இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பசியாக தூக்கமாக ஒன்றும் இல்லை, நம்மளாம் தூங்கணும். நைட் லேட்டாக படுத்தோம், காலையில் சீக்கிரம் இருந்தோம், அரகர் தூக்கத்தை வந்து உட்காடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக வரும். பட் அவங்களுக்கு என்ன, அவங்க கரெக்டாக 3 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துடுறாங்க. சாரு முழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க, ரெடியாக இருக்காங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, இப்போதான் கிடைச்சிருக்கு, இதை நாங்கள் கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே தான் கிடைக்கும், அங்கே கிடைக்காது. உண்மையிலே லக்கி, நம்ம பூமியில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா நிறைய நம்ம குட் கர்மா கிரியேட் பண்ணுறதுக்கும் பேட் கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து பூமியில தான் கிடைக்குது, பூமியில தான் கிடைக்குது. ஆனால் இது நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அடுத்த லெவலுக்கு போயிட்டா இந்த வாய்ப்புகள் குறைஞ்சிடும். அவங்களுக்கு ஆத்மா மட்டும் இருக்கு, நமக்கு ஆத்மாவும் பாடியும் 2 இருக்கு. அவங்ககிட்ட பாடி இல்லை, நமக்கு பாடி இருக்கு, அவ்வளோதான். ஸோ அதை பயன்படுத்திக்கணும். அந்த 3 பெண்மணிகள் நீங்க பாருங்க, முக்கிய 3 பேர் தான் வந்திருக்காங்க. 3 பேர் எப்படி வந்திருக்காங்கன்னா, அந்த 3 பேர்லையும் அந்த இறைவன் என்கிற சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸரும், டிஓ யார் சித்தர்கள் என்கிற டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரும், அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டாக்டர் இளங்கோ என்று ஹெட்மாஸ்டருக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த 3 பெண்மணிகளும் தான் யார் என்று வெறியை காட்டிக்கொள்ளாமல், வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல், தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாமல் தர்மம் பண்ணவங்க சார். 3 பேருமே தர்மம் பண்ணவங்க. யாரு 3 பேருன்னா அதான் சொல்லக்கூடாதுன்ட்ட.
இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் நம்பர் 1 நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே சேரிட்டி பண்ணியிருக்காங்க. 3 பேருமே சேரிட்டி பண்ணியிருக்காங்க, ஹோல்ஹார்ட்டடாக பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது நாம வந்து ஒரு இறை கடமையில மிக மிக முக்கியமான கடமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத கொடுத்துருக்காங்க. யாருக்கும் விளம்பரமோ எந்த ஒரு பந்தாவோ ஆட்டோ எதுவும் சைலண்டா பண்ணியிருக்காங்க. தட்டு யாருக்கு பண்ணிக்குமோ கரெக்டா பண்ணியிருக்காங்க. இவருக்கு தப்பா பண்ணிட்டாங்க, இவருக்கு தப்பா பண்ணிட்டேன், இவருக்கு தப்பா பண்ணிட்டேன் அப்படி சொல்லணும். யாருக்கு போய் சேரணுமோ, யாருடைய கர்மாவினால, யாருடைய மனத்தாங்கல்னால, யாருடைய மனக்குறையினால, யாருடைய சாபங்களால, யாருடைய கர்சுனால, சாபங்களால, யாருடைய ஒரு மன கருத்து வேறுபாடுகள்னால இவங்க சஃபர் ஆயிட்டு இருக்காங்களோ, இந்த லைஃப்ல சஃபர் ஆயிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு கரெக்டா சேரிட்டி போற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியம். யாருக்கு வேணாலும் சேரிட்டி பண்ணலாம், அது தப்பு இல்லை. எங்க சேரிட்டி பண்ணாலும் பலன் கிடைக்கும். பட் யாருக்கு பண்ணணும், நம்ம ஒரு சஃபரிங் இருக்கணும். இந்த சஃபரிங் ஒரு ரூட் காஸ் ஒன்று இருக்கும். யாரோ ஒருத்தர் மூலமாக தான் வரும், மனிதர்கள் மூலமாக தான் வரும். நல்லதும் சரி கெட்டதும் சரி மனிதர்கள் மூலமாக தான் வரும். அது நம்ம கூட இப்போ வாழ்கின்ற ஆத்மாக்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஆத்மாக்களாக இருக்கலாம். அப்போ நாமளும் அவங்களும் ஒரு ஆத்மா ஒரு 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 ஃபீல்டில் ஒரு லைஃப் ஒரு டைம்ல வாழ்ந்திருப்போம். இப்போ நம்ம பூமிக்கு வந்துட்டு இருப்போம். அவங்க இந்த பூமியில வராமல் இன்னும் ஆவியத்தில் இருப்பாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட வாரிசுகளுக்கு, அவங்க சம்பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அது கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருக்குறாங்க. இந்த 3 பெண்மணிகளும் சைலண்டாக பண்ணியிருக்காங்க. யாருக்குமே தெரியாது, விளம்பரமே பண்ணிக்கல. ஸோ அதனால தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க 3 பேர். ஸோ இது எல்லாருக்குமே வரணும், எல்லாருக்குமே அந்த ஆத்மார்த்தமாக அது வரணும். அது வரும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடும். ஸோ அந்த சேரிட்டி அப்படின்றது வந்து இறை தர்மங்களில், இறை கட்டளைகளில் மிக முக்கியமான ஒன்று விஷயம். ஏன்னா அதுதான் வந்து நம்பர் 1. இதனால தான் எல்லா மதங்களுமே மற்ற கருத்துக்கள் கொண்டு இருந்தாலும், வெவ்வேறு கருத்துக்கள் கொண்டு இருந்தாலும், இந்த சேரிட்டி தர்மம் அப்படின்ற விஷயத்துல ஏன் எல்லா மதங்களும் ஒன்றா வராங்க அப்படின்னு சொன்னா, திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய தீய கர்மாக்களை போக்குவதிலும் நல்ல கர்மாவை கொண்டு வருவதிலும் முதலிடம் வகிப்பது ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி சொன்னா தர்மம் தான், சேவை தான். ஸோ அந்த சேவையை வந்து இந்த பெண்மணிகள் அழகா புரிந்து கொண்டு ஹோல்ஹார்ட்டடாக யாருக்கும் விளம்பரப்படுத்திக்கணும்னு தெரியாம, இதுலையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ற விஷயம், யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்த்துருக்காங்க. அது அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க, இந்த தர்மம் யாருக்காக பண்ணியிருக்காங்க, இந்த தர்மம் யாருக்கு போய் சேருது, சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. கிளேர் வாயின்ஸில் தேவதைகள் பண்ணுறாங்க, நான் பண்ணலை, இந்த வேலையை அவங்களே பண்ணிட்டாங்க. கிளேர் வாயின்ஸ் பார்க்குறாங்க தேவதைகள், யாருடைய எந்த ஆத்மாவினால குறையினால், கஷ்டத்தினால், மனக்குறையினால், சாபத்தினால், அவங்களுடைய மன வருத்தங்களினால் இவங்க பாதிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்த்துருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ண டெக்னிக் வேற, பட் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கரெக்டாக போய் தப்பா யார் நகருக்கும் போல, மற்ற நபர்களுக்கு போல. மற்ற நபர் போனாலும் புண்ணியம் கிடைக்கும், யாருக்கு தர்மம் பண்ணாலும் புண்ணியம் கிடைக்கும். பட் இவங்களுக்கு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் அவங்க அந்த 3 பேர் செலக்ட் பண்ணி, தேவதைகள் செலக்ட் பண்ணி சித்தர்கள் டிக்ளேர் பண்ணாங்க 3 பேர். சரியா? அது எல்லாருமே நம்ம முன்னெடுத்து வரும்போது நம்ம நல்ல நிலைக்கு வருவோம். தர்மம் வந்து தலை காக்கும். தர்மத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். தர்மம் தலை காக்கும். தர்மத்தை மாதிரி ஒரு ஒரு அது என்ன சொல்லுவோம், ஒரு பாதுகாப்பு வளையம், தர்மத்தை மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம், ஒரு ஷீல்டு எதுவுமே தான் நம்பர் 1. இதைத்தான் வந்து நம்ம பகவான் பகவத்கீதை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிருக்கார் கர்ணன் கதை மூலமாக. அவர் என்ன பண்ணியும் அவர் அடிக்க முடியலையே, என்னென்னமோ வித்தைங்கள்லாம் பண்றாங்க. அர்ஜுனும், கண்ணனுக்கு தெரியும் அவர் சூத்திரதாரி, அவருக்கெல்லாம் தெரியும். அர்ஜுனன் என்னென்னமோ பண்றான், என்ன வித்தை அடிச்சாலும் ஃபெயிலர் ஆகுது. கர்ணனை ஒன்றும் போய் பண்ண முடியல, பார்த்துருக்கோம் கூட தெரியும், ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா விஷயம், என்ன மாமா, என்ன பண்ணாலும், என்ன வித்தை பண்ணாலும் கர்ணனை ஒன்றும் பண்ண முடியலையே, எனக்கு ஒன்றும் புரியலையே மாமா, என்ன ஒரே குழப்பமா இருக்குது, என்ன வித்தை பண்ணாலும் செய்ய முடியாது மாமா, இன்னைக்கு வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கண்ணன்கிட்ட கேட்குறார் அர்ஜுனன். அப்படியாப்பா அப்படின்னு ஒரு ஒன்றும் தெரியாத மாதிரி, அப்படியா சரி என்னன்னு பார்க்குறாரு. அப்புறம் அப்புறம் சொல்ற கிளேர் வாயின்ஸில் பார்க்குற மாதிரி நடிக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவரே கிளேர் வாயின்ஸ் தான், அவரே கடவுள், அவருக்கு தெரியாதா என்ன? நாம போய் கிளேர் வாயின்ஸ் பார்க்குறோம் மனிதன், நம்ம அவரே கிளேர் வாயின்ஸ் தானே, அவருக்கு எல்லாமே தெரியாதா என்ன? நடிக்கிறார், அவர் ரோல்ல அவர் நடிக்கிறார். தேர்ப்பாக்கனாக வந்து அவர் நடிக்கிறார், அவ்வளோதான். நான் உன்னை தேர்ப்பாக்கனா இருக்கிறேன்னு நடிக்கிறார் அவ்வளோ. அப்போ என்னான்னு கேட்கும்போது அவர் பார்க்குறார், கிளேர் வாயின்ஸில் அவர் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அப்போ கர்ணனுக்கு வந்து அவங்க பண்ண தர்மம் தான் அவன் காப்பாற்றுது, தர்ம தேவதை தான் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, தர்மம் தான் அதனால தான் அவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது, அவனை கொல்லணும், எப்படியா கொல்லணும், சபதம் வேற போட்டிருக்கேன், கொல்லணும்,
பார்க்குறாரு. அங்கே தான் கிரிமினல் வேலை பண்ணுறாரு. அவங்ககிட்ட தர்மம் இருக்குது, தர்மத்தை வந்து வாங்கினாதான் ஒழிய அவனை ஒன்றும் பண்ண முடியாது. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் கேட்குறாரு. அந்த நாக போய் கேட்குறாரு. அந்த நாக இந்த கதை உங்களுக்கு தெரியும். அந்த நாக போய் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நம்ம படத்தில் வர கதை உங்களுக்கு தெரியும். கர்ணன் படத்தில் வர கதை உங்களுக்கு தெரியும். ம் ம் அப்போது எனக்கு நீ உங்ககிட்ட என்ன கொடுப்பான்னா, என்கிட்ட என்ன இருக்குது? நானே இப்போ சாக போகிறேன், போர்க்களத்தில் இருக்கேன், எல்லாம் வெத்து குட்டு போட்டு அடிபட்டு இருக்கேன், ரத்தம் ஒழுகிட்டு இருக்கேன், இங்கே போய் என்ன போய் கொடுக்குறது? உங்கள்கிட்ட இருக்கிற தர்மத்தை கொடுன்னு கேட்குறாரு. இவர் தான் கேடியாச்சு, இவர் தான் கரெக்டாக போய் கேட்குறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற தர்மத்தை கொடு எனக்கு, அதையாவது கொடுப்பா எனக்கு கேட்குறாரு. அப்படியா, சரி, இப்போ இல்லைன்னு சொல்லாத மனசு எனக்கு இருக்கு, இந்த நேரத்தில் இதை கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு பாக்கியம் கடவுள் கொடுத்தாரே, அவர் தான் கடவுள்னு தெரியல, கடவுள் கொடுத்தாரு, கடவுள் இதை எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கொடுத்துக்கிறாரு, சரிப்பா நான் வந்து தர்மத்தை கொடுக்குறேன். எங்கே கூட தண்ணி வாத்து கொடுக்கணும். தானம் கொடுக்குறது, தர்மம் கொடுக்குறது, ஏன் தாரை வாத்து கொடுக்கணுன்றது நான் பின்னாடி ஒரு டைம் சொல்கிறேன். நான் தாரை வாத்து சும்மா கொடுக்கறதுக்கும் தாரை வாத்து கொடுக்கும் வித்தியாசம் இருக்குது. எதுக்காக கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோன்றது, நம்ம சும்மா தர்மம் கொடுக்குறோம், அதை தாரை வாத்து கொடுக்கணும். அது ஏன் தாரை வாத்து கொடுக்கணும், அது பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. அது நான் பின்னாடி வகுப்பில் நான் சொல்கிறேன். தாரை வாத்து கொடுக்கணும். அப்போ எடுத்தோடனே டக்குன்னு இப்போ நாம் கொடுக்க மாதிரிலாம் எடுத்து கொடுக்கக்கூடாது. நாம் இப்போ கொடுக்கும்போது தர்மம் கொடுக்கும்போது நான் சொல்கிறோம், நான் சங்கல்பம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே எந்த தர்மம் பண்ணாலும், நீங்கள் எது பண்ணாலும் ஒரு சங்கல்பம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எப்படி சங்கல்பம் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன், நிறைய வகுப்புலையும் சொல்லி எப்படி சங்கல்பம் பண்ணி கொடுக்கணும், எந்த சேட்டி பண்ணணும், சங்கல்பம் கொடுக்கணும். சங்கல்பம் பண்ணாத கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சங்கல்பம் பண்ணாது கொடுக்கக்கூடாது. சங்கல்பம் பண்ணாமல் கொடுத்துட்டா படம் இல்லையா? இல்லை, படம் கண்டிப்பாக உண்டு, அது தப்பு இல்லை. நம்ம சங்கல்பம் பண்ணாத கொடுத்தாலும் படம் அது இறைவன் கரெக்டாக பார்த்துக்குவார். தர்ம தேவதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவதை அது பார்த்துக்கும். தர்ம தேவதை ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. நம்ம அந்த கர்ணன் படத்தில் வந்து தர்ம தேவதை படமாக உருவமாக காட்டுவாங்க. அந்த தர்ம தேவதை வந்து காக்கும். அந்த கர்ணனை அழிக்கும்போது தர்மத்தை அழிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி அது ஃபீல் பண்ணி அழும் அந்த படத்தில், கர்ணன் படத்தில். அது உண்மைதான், தர்ம தேவதை இருக்குது. அந்த தர்ம தேவதைகள் இருக்கிறாங்க, நிறைய தர்ம தேவதைகள் இருக்குது. அவங்க பார்த்துக்காங்க. நீங்கள் பண்ணுற தர்மத்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் சங்கல்பம் வச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த தேவதைகளுக்கு கரெக்டாக போய் சேரும். அந்த தேவதைகள் அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சங்கல்பம் வச்சு கொடுக்கலாம், சங்கல்பம் வச்சு கொடுக்கலன்னா கூட தர்ம தேவதைகளை அன்டேக் பண்ணிக்குவாங்க. நாம் என்ன சொல்றோம், தர்ம தேவதைகள் கொஞ்சம் வேலையை குறைப்போம், சங்கல்பம் நாம சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். நீங்கள் சங்கல்பம் சொல்லாமல் கொடுத்தீங்கனாலும் தர்ம தேவதை சங்கல்பம் வச்சுக்கும். நீங்கள் விட்டுட்டா கூட அது பண்ணிக்கும். நாம் சொல்றது அந்த தர்மதேவதை கஷ்டம் கொடுக்க வேண்டாம், அதுக்கு நிறைய ஆத்மாக்களை பார்க்கணும், நம்ம மட்டும் இல்லை. ஆனால் நம்ம சங்கல்பம் சொல்லுவோம். சங்கல்பம் சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த நீங்கள் சொல்ல வேண்டிய சங்கல்பத்தை தர்ம தேவதை எடுத்துக்கொள்ளும் சொல்லும், அது செய்யும். ஸோ அப்போ அந்த தர்மம் போய் தடுக்குது. தர்மத்தை தடுக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தர்மத்தை யாசகமாக கேட்குறாரு. என்கிட்ட உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, சரி தர்மம் தான் இருக்குது, சரி அதையாவது கொடுங்க வாங்குறாரு. அப்போது ரத்தத்தை அவர் வடிகிற ரத்தத்தை எடுத்து கையில் ஊற்றி கையில் வச்சு அந்த ரத்தத்தை தண்ணியாக நினச்சி அந்த தர்மத்தை எல்லாம் கொடுக்குறார். இந்த சரி தர்மம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தர்மத்தை கொடுக்குறார். அந்த தர்மத்தை வாங்கின பிறகுதான் அப்புறம்தான் அவருடைய பவர் போகுது. ஏன்னா தர்மம் போயிட்ட பிறகு அந்த பவர் போயிடுது. அப்போதான் சொல்றாரு, இப்போ அடிப்பா, இப்போ அடி, தர்மத்தெல்லாம் வாங்கிட்டேன், இப்போ அடி அப்படின்னு அடிக்கிறாரு. கர்ணனை இறந்துடுறாரு. அடிக்கிறார், கர்ணனை இறந்தார். இது வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளுகின்ற கருத்து என்ன, அந்த தர்மம் அவரை எப்படி காப்பாதுன்ற கருத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த தர்மத்தை கொடுத்ததுனால தான் அந்த இறைவனே ஃபீல் பண்றார், நானே தப்பு பண்ணிட்டேன். இறைவன் மன்னிப்பு கேட்ட ஒரே இடம் அதுதான் இல்லையா? நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. இறைவனே இறங்கி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு, வேற வழி இல்லாம தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா உன்னை கொல்லணும், உன்னுடைய பாஸ்ட் லைஃப் கர்மம் உன்னை கொல்லணும், அவன் சபதம் போட்டிருக்கான், உயிரை எடுக்கணும். ஆனால் தர்மம் வந்து உன்னை காப்பாத்துது. அந்த தர்மத்தை நான் நயவஞ்சகமாக நான் உங்கள்கிட்ட அந்தனாக வந்து பொய் சொல்லி உன்னை ஏமாற்றி உங்கள்கிட்ட தர்மத்தை நான் வாங்கினேன், இதுக்காக என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கடவுள் கேட்குறார். நீங்கள் எந்த இதிகாசத்தை வேணால் பாருங்கள், எந்த நாட்டு இதிகாசத்தில் பாருங்கள், கடவுள் வந்து மனிதன்கிட்ட மன்னிப்பு கேட்டது ஒரே ஒரு இடம் வந்து கர்ணன் கிட்ட தான். நீங்கள் எல்லா இதிகாசங்களையும் பாருங்கள், எல்லா புராணங்களையும் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், எங்கே பாருங்க கடவுளே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ஏமாற்றி பொய் சொல்லி அந்தனன்னு சொல்லி நான் உங்ககிட்ட உன்னுடைய தர்மத்தை வாங்கி உன்னை நான் கொள்றதுக்கு வழி பண்ணி கொடுத்தேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு கடவுளே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டது கர்ணன் கிட்ட தான். ஏன் கேட்கிறாரு? அவன் பண்ண தர்மம், அந்த தர்மத்தினால தான் அவர் கேட்கிறாரு.
வேற ஏதாவது கேட்பாரா? ஏய் நீ தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை வந்து கொண்டு ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா வருவார், டைரக்டா மோதுவார். எப்படி நம்ம அசுரர்களை தேவர்கள்லாம் ஒழிக்கிறாங்க, முருகன் அழிக்கிறாரு, கிருஷ்ணர் அழிக்கிறாரு, அம்பாள் அடிக்கிறாங்க, டைரக்டா தூக்கிட்டு வந்து அழிச்சிருவாங்க டைரக்டா. நீங்க பாருங்க எல்லா கதைகளையும் பாருங்க, அம்பாள் அழிப்பாங்க, முருகன் அழிப்பாரு, சிவன் அழிப்பாரு, பெருமாள் அழிப்பாரு, எல்லாம் டைரக்டா அழிப்பாங்க, டைரக்டா போயிடுவாங்க. ஆனா கர்ணன் கிட்ட மட்டும் பாருங்க மன்னிப்பு கேட்கிறார், கடவுளே மன்னிப்பு கேட்கிறார். கர்ணா என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்புதான், நான் செஞ்சு தப்புதான், கடவுளாக இருந்தாலும் நான் செஞ்சு தப்புதான், வேற வழி இல்லை, கர்மா, உன்னுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா, இவன் கையால நீ அடிபடணும்னு கர்மா இருக்கு, ஆனாலும் இவன் கொல்ல முடியல, ஆனா கொல்றதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும், நான் அவனுடைய தேர்ப்பாக நான் இருக்கிறேன், நான் செஞ்சாகணும், வேற வழி இல்லை, தயவு செஞ்சு அந்த மன்னிச்சிருப்பான்னு கடவுளே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டது வந்து கர்ணனுடைய தானத்தினுடைய பலன், தர்மத்தினுடைய பலன், தர்மத்தின் தானத்தின் அந்த பலன், தர்மத்தின் பலன், தானத்தின் பலன் அந்த கர்ணன்கிட்ட இருந்தால்தான் கடவுளே வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவர் இந்த இடத்துல கடவுள் பெரியவரா கர்ணன் பெரியவரா? கர்ணன் தான் பெரியவர். அதனால தான் யாருக்குமே கொடுக்காத அந்த விஸ்வரூப தரிசனத்தை அந்த நன்றி கடனாக, அந்த பிராயச்சித்தமாக அவர் கொடுக்குறார். என்னை யாருமே பார்த்ததில்லை, நான் யாருன்னு தெரியாது, விஸ்வரூப தரிசனம் நான் உனக்கு கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வரூப தரிசனம் யாருக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு புண்ணியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு அமைப்பு கர்ணனுக்கு கிடைக்கிது. விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். அப்பதான் வந்துகிறது இறைவன் அப்படின்றது கர்ணனுக்கு தெரியுது. இறைவா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரும்பேரை எனக்கு கொடுத்து விஸ்வரூப தரிசனம் காட்டினீங்க அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்? அந்த அவருடைய தர்மம் தான், அந்த கர்ணனுடைய தர்மம் தான் கடவுளையே மன்னிப்பு கேட்க, திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, கடவுளையே மன்னிப்பு கேட்க வச்சது. அப்ப அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு மக்கள் அதை மட்டும் டச் பண்ணிட்டு பயப்படுறாங்க, அதை மட்டும் டச் பண்ணிட்டு பயப்படுறாங்க. தர்மம்னா நான் ஏன் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும், நான் போய் பண்ணலாமா, இது எனக்கே தேவையாச்சு, என் பிள்ளைங்களுக்கு வேணும்னு, என் பொண்ணுக்கு வேணும்னு, என் பேர பிள்ளைங்களுக்கு வேணும்னு, என் பரம்பரைங்களுக்கெல்லாம் வேணும்னு, நான் கொடுத்துட்டா என்ன பண்றது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணிட்டு அதை மட்டும் தான் டச் பண்ண விட்டுறாங்க. அதில் தான் விஷயமே இருக்குன்னு சொல்ல வரேன் நான். இது நான் சொல்லலை, ஏற்கனவே நடந்திருக்க நிகழ்வு தானே, இதெல்லாம் டாக்டர் கற்பனை பண்ணி சொல்லலை, இதெல்லாம் நடந்த நிகழ்வு, இதெல்லாம் உண்மையான நடந்த நிகழ்வு. ராமாயணம் பொய்யா, மகாபாரதம் பொய்யா அப்படி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கதை, அதெல்லாம் வந்து உண்மையாக நடந்த விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் சும்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்ணயோகி தான் எனக்கு சொன்னார், ராமாயண மகாபாரதம் உண்மை, நடந்தது 100% உண்மை. அப்போ நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி சில பேர் எல்லாம் பொய் கதை, புரட்டு கதை அப்படின்னு தான் சொல்கிறாங்களே, சில பேர் டீக்காக்காரங்களாம் சொல்லுவாங்க, டீக்கா கடிச்சிங்க அதெல்லாம் ஏமாத்து வேலை, அதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் போய் நம்புறீங்களான்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி என்னங்கய்யா நீங்கள் சொல்கிறீங்கன்னு அப்போ கேட்டபோது அவர் சொன்னார், அப்போது அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க, இது உண்மைன்னு நான் சொல்கிறேன், இது நீ எப்படி தெரிஞ்சுக்குவ, நீ போய் பாருன்னார். நான் எப்படி பார்க்கறது, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சில டெக்னிக்கை சொல்லி கொடுத்தார். அந்த டெக்னிக்கில் நீ போய் பாரு, ராமாயணம் உண்மையான்னு பாரு, மகாபாரதம் உண்மையான்னு பாரு, அந்த டைமென்ஷன் எப்படி போகிறேன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த டைமென்ஷன் போய் பார்த்தா எல்லாமே உண்மை, மகாபாரதம் உண்மை, ராமாயணம் உண்மை. கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, ரியலாக நடந்ததுக்கும் நம்ம படிக்கிற நம்ம நூல்களில் படிக்கிற ராமாயண மகாபாரதத்துக்கும் ரியலாக உள்ளே போய் பார்த்த போது நடந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது வந்து நான் சொன்னேன், இது சில வித்தியாசங்கள் நாம் படித்த ராமாயண மகாபாரதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் வருதுங்கய்யா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆமாம், அதுதான் உண்மை. அது கொஞ்சம் இடைச்சர்களாக கொஞ்சம் முன்ன பின்ன அதை எழுதினவங்க பாடினவங்க கொஞ்சம் கூட்டி குறைச்சி எழுதிட்டாங்க, கொஞ்சம் கூட்டி குறைச்சி எழுதியிருக்காங்க. கம்பராமாயணத்துலையும் சரி, வால்மீகி ராமாயணத்துலையும் சரி, ரெண்டுமே கொஞ்சம் கூட்டி குறைச்சி எழுதியிருக்காங்க. மகாபாரதத்துலையும் சரி, அது கூட்டி குறைச்சி எழுதிருக்காங்க. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே, அதெல்லாம் கரெக்டு தான் சொன்னார் அவர். நான் பார்த்தது கரெக்டு தான், அவர் அப்ரூவ் கொடுத்தார். ஆமாம் கரெக்டு தான், ரைட், ஓகே. எப்படி பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? டைமென்ஷன் வேற, இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த டைமென்ஷன் வேற, அந்த டைமென்ஷன் வேற. இப்போ ராமாயண மகாபாரத காலம்னா ஒரு 100 வருஷம் 150 வருஷம் எடுத்துக்கோங்களேன், ஒரு 200 இயர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ராமாயணம் வருது, இந்த மகாபாரதம் வருது, 100 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 100 இயர்ஸ் வந்து நம்ம அந்த காலத்தில் போய் வாழ்ந்தா அது நமக்கு தெரியும். ராமாயண காலத்தை நான் பிறந்திருந்தேன்னா எனக்கு தெரியும், ராமாயண காலம் மகாபாரத காலத்தை நான் பிறந்தேன்னா இதெல்லாம் நடந்து இப்படிலாம் நடந்து சொல்லலாம். இப்போ நாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னாடி அது எப்படி பார்க்க முடியும்? அந்த டேட்டா ஆகாஷ் ரெக்கார்டு இருக்கு. நாம் ஒரு டைமென்ஷனில் போனோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு எடுத்துக்கிற டைம் 1 hour, மகாபாரதத்துக்கு ஒரு 1 hour, ராமாயணத்துக்கு ஒரு 1 hour, 2 hours தான். அவர் எனக்கு டைம் சொல்லி கொடுத்தது அதுதான். இந்த டைமுக்கு போங்க தெரிஞ்சிட்டு வந்துடும், இந்த டைமுக்கு போங்க தெரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ மகாபாரதத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் எனக்கு கொடுத்த டைம் 1 hour,
ராமாயணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு கொடுத்த டைம் 1 hour. அந்த 1 hourல நம்ம உள்ள அந்த டீப்பில் அந்த ப்ராசஸில் போகிறோம், மெடிடேஷனில் போகிறோம், உள்ளே பார்க்குறோம், தெரிஞ்சுட்டு வந்துடுறோம். அந்த 1 hour டைம் இந்த பூமியில் 24 hours வச்சுருக்கிற இந்த பூமியில் அந்த 1 hour ஒரு டைமென்ஷன். பட் அங்கே போயிட்டு அந்த 1 hourல அத்தனை வருடங்களுடைய டேட்டாவும் அந்த வருஷத்தில் அந்த லைஃப்பில் நான் இருந்தேன்னா எப்படி சொல்லுவேன்? ராமாயண காலத்தில் நான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி சொல்லுவேன்? மகாபாரத காலத்தில் நான் இருந்தேன் எப்படி சொல்லுவேன்? அந்த மாதிரி கரெக்டாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுட்டு வந்தேன். இது எல்லாராலையும் முடியும், உங்களாலையும் முடியும். அதான் பண்டிட்ஜி கண்ணையோகி திருப்பி சொல்லுவார். இந்த மாதிரி இதை போயிட்டு வந்ததும் கூட சொன்னார் எனக்கு. இப்போது நான் உனக்கு அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தேன்ப்பா, அந்த டெக்னிக்கில் நீ கரெக்டாக போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். 1 hour டைம், இதுக்கு போனால் 1 hour டைம், ஸோ 2 hours போய் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். பட் இதுனா ஒரு 100 வருஷம் 200 வருஷம் வாழ்ந்துருக்கணும். வாழ்ந்த போது எப்படி இருக்கோ அதே டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். இந்த டைமென்ஷன் வேறு, அந்த டைமென்ஷன் வேறு. இந்த டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிற விஷயம் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், கற்றுக்கிட்டப்பா. அதே மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியும், எல்லா மனிதனாலும் பண்ண முடியும். மக்கள் அந்த அளவுக்குள்ள டீப்பாக போகிறது இல்லை, அவ்வளோதான். அந்த பக்குவம் இல்லை, அந்த புரிதல் இல்லை. அது வேற மாதிரி டைமென்ஷன், அதனால அவங்களால போக முடியும். பட் எல்லாராலையும் போக முடியும். இப்படி போக தெரிந்தவன் சித்தன், போக தெரியாதவன் சாதாரண மனிதன் அன்னைக்கும் சொன்னார். இதெல்லாம் செய்ய தெரிஞ்சு பண்ணவன் சித்தன், இது போக தெரியாத சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சொல்லுங்கம்மா. சார் டாக்டர் சார், எங்களுக்கும் கத்துக்கலாம் ரொம்ப ஆசையா இருக்கு சார். கத்துக்கலாம் எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் சார். அப்பா சரி, ஓகே செய்யலாம். அந்த பயிற்சியை நாம பண்ணோம்னா அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டு வரலாம், பண்ண முடியும். எல்லாராலையும் பாசிபிள். அதான் கண்ணையோகி சொன்ன மிகப்பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் ஒரு விஷயம் இது எல்லாம் சாதிக்கிறவன் செய்யறவன் பெரிய மகான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லை, சில விஷயங்கள், சில அந்த இறை ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எல்லாராலையும் முடியும். ஆகாஷ் ரெக்கார்டை போய் படிக்கிறது எல்லாராலையும் முடியும். ஆகாஷ் ரெக்கார்டு போய் படிக்கிறது முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன், ஆகாஷ் ரெக்கார்டில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மனப்பக்குவம் வேணும். அதை எந்த விதத்திலையும் யாருக்கும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாரும் டேட்டாவும் பார்க்க முடியும், எல்லாம் எடுக்க முடியும். அக்குவே ராணிவரை எடுக்க மறக்கவே முடியாது. அதை எந்த வரைக்கும் ஹைட் பண்ண முடியும், நமக்கு தெரியும். ஆனால் தப்பாக பயன்படுத்தக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது நிறைய பேர் அது கிடைச்சா தப்பாக பயன்படுத்துவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த மனப்பாங்கு எப்போ வருதோ அப்போ தான் அந்த கிளியர்வாயன்ஸ் கைகூடி வரும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த கிளியர்வாயன்ஸ் எப்போ வரும்னா, நம்மளுடைய எதிரிக்கு கூட தப்பு நினைக்கக்கூடாது, ஒரு தவறு நினைக்கக்கூடாது, பழிவாங்க நினைக்கக்கூடாது. அந்த மனப்பக்குவம் எப்போ வருதோ அப்போ தான் அது கைகூடி வரும். எல்லாரும் கிளியர்வாயன்ஸ் அது ரொம்ப தப்பாக போயிடும், ரொம்ப தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த பக்குவம் வரணும். இது ஏன் டிலே பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னொரு காலத்தில் தான் அது புரியுது. அந்த பக்குவம் நமக்கு வர்ற வரைக்கும் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை வாய்ப்புகள் அவங்க கொடுக்குறதில்ல. அந்த பக்குவம் வந்துச்சுன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணுறாங்க, செக் பண்ணி ஓகேன்னு பிறகு தான் அது கொடுக்குறாங்க. பட் எல்லாராலையும் முடியும், பாசிபிள். அந்த மனநிலை பக்குவம் வரணும். இன்னைக்கும் கோல்டு பண்ண முடியும், இன்னைக்கும் சாதாரணமாக தங்கம் பண்ண முடியும். சாதாரண எதுலேருந்து வேணாலும் பண்ணலாம். இரும்புலேருந்து தான் பண்ணணும், மற்ற உலோகங்களும் தான் பண்ணணும்னு கிடையாது. எதில் மண்ணை கூட தங்கமாக மாற்ற முடியும், கல்லை கூட தங்கம் மாற்ற முடியும். டெக்னிக் தெரிஞ்சு இன்றைக்கும் இருக்காங்க, இப்போ கூட இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க? கல்லையும் தங்கத்தையும் ஒன்றாக பாவிக்கின்ற பக்குவம் எப்போ இருக்கோ அப்போ தான் அது கைகூடி வரும். கல்லையும் தங்கத்தையும் ரெண்டும் ஒன்றா பார்ப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு யாருக்கு அந்த பக்குவம் இருக்கோ அந்த பக்குவம் இருக்கோ தான் அது கைகூடி வரும், மற்றவங்களுக்கு கைகூடி வராது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். என்னுடைய குரு கந்தசாமின்னு, கரூர், அவர் நேட்டிவ் கரூர் கந்தசாமி. அவர் இமயமலேருந்து எப்பயாவது வருவார், வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ வருவார். வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவார். அது மாதிரி ஒரு டைம் வரும்போது நான் ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கேன். நான் அப்படியே பேசிட்டு போகிறோம், பீச்சில், மெரினா பீச்சில் போயிட்டு வரோம். நான், இன்னொரு நண்பர், நான் செந்தில்குமார், நான், அவர் 3 பேர் அப்படியே பேசிட்டு வரும்போது கண்ணகி சிலை, இப்போ கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம், அப்போ கண்ணகி சிலை இருந்தது. அந்த இடத்துல வரும்போது இந்த தங்கத்தை பற்றி பேசுகிறோம். அப்போது தங்கம் பண்ணிக்கலாம்ப்பா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஒரு மேட்ரா அப்படின்னாரு எல்லாம். அப்போ செந்தில்குமார் என் கூட செந்தில்குமார் கேட்டார். அதெல்லாம் அவங்கெல்லாம் ரசவாதம்னு சொல்லிட்டு செய்கிறாங்க, நம்ம எப்படி பண்ணுறது, அது என்ன பெரிய விஷயமா, அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சொல்கிறாரு. கண்ணகி சிலை கிட்ட அப்படியே போயிட்டே இருக்கும். போகும்போது அந்த மணலை எடுத்துகிட்டு வாங்கன்றாரு. அங்கே கொஞ்சம் மணல் அப்படியே எடுத்துகிட்டு வரோம். 2 கல்லை கொண்டு வராரு. அங்கே ரோடோரம், அதே அந்த பீச் ஓரத்துக்கும், மெயின் ரோட்டுக்கும், பீச் ரோட்டுக்கும், அந்த பீச்சுக்கும் மத்தியில் அப்படியே அந்த செடிகள்லாம் மடிச்சிட்டு இருக்கு. அதை செந்தில்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு அந்த செடியை பறிச்சுட்டு வைப்பான்ட்டாரு. அப்போ செடியை பறிச்சுட்டு வராரு.
ஏதோ ஒரு செடி, எந்த செடியுமே சாதாரண ஒரு செடி அது வச்சுறாரு, கையில போட்டு பண்றாரு, அப்படியே போட்டு கையில் எங்க முன்னாடி ப்ராக்டிக்கலா அப்படியே பண்றாரு. பண்ணி பார்த்தா கோல்டு, பியூர் கோல்டு. தங்கம் ரெடி ஆச்சு, நீங்க இதான்பா தங்கம், ஒரிஜினல் தங்கம், 24 கேரட்டுப்பா அப்படின்றாரு. இது வந்து எப்படி நம்புறது? 24 கேரட்னு எப்படிங்க நம்புறது? செந்தில்குமார் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு வாய விட மாட்டேன், நான் சைலண்டாக. அவர் கொஞ்சம் துடுக்கா கேட்டார், இது எப்படி நம்புறது? அப்படி நம்புறது அப்படின்னா அப்போ நீங்கள் போய் கடையில் தான் போய் செக் பண்ணணும். சரி, எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணுங்கன்னா பக்கத்தில் பாரதி ரோடு, பைக்ராஃப்ட்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, ட்ரிப்ளிகேன் பைக்ராஃப்ட்ஸ் ரோடு, அது ரோட்டை நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிட்டு வாங்கணும். செந்தில் தைரியமாக கேட்டு அப்படி நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்க கொடுத்தாரு. ஆனால் செந்தில் போக பயம், இது வந்து கவரிங் கோல்டா, கலப்படமான கோல்டா, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போய் மாட்டிக்கினா என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு கொஞ்சம் பயம். அது கொஞ்சம் திருப்பி திருப்பி சொன்னார், கேட்டார், இல்லை சார் பயப்படுறாரு, ஏதாவது போய் மாட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு. சரி இளங்கோ நீங்கள் வேணா போகிறீங்களா? சரி கொடுங்க. நானுக்கும் கொஞ்சம் உள்ள உதப்பு தான், பட் இருந்தாலும் இவர் சொல்லிட்டு கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதே பைக்ராஃப்ட் சொல்லிட்டு பாரதிசாலி அங்கே போனால் அமிர்தானந்த் ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அவர்கிட்ட போயிட்டு இதை கொடுக்குறேன், இது விற்கணுங்க, விற்கணும், தேவைக்காக விற்கணும், இது என்ன ரேட் வரும் பார்த்து சொல்லுங்கள். அவர் எடுக்கிறாரு, ஆசிட் போடுறாரு, செக் பண்ணுறாரு, ஆசிட் போடுறாரு, செக் பண்ணுறாரு. எனக்கு இங்கே கொஞ்சம் உதப்பு தான், ஆனால் செந்தில்குமார் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் தைரியம், இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏதோ டூப்ளிகேட் சொல்லிட்டா என்ன ரிஸ்க் ஆச்சே அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, செந்தில்குமார் ஏங்க கொஞ்சம் பார்த்துங்க, உஷாருங்க, நாளைக்கு ஏதாவது போலீஸ் பிரச்சனை வந்து போலி நகன்னு சொல்ல போகிறோம், இவர் தனியாக வந்து எங்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, இருப்பா, குரு கொடுக்குறாரு, கரெக்டாக தான் இருக்கும், நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு போகிறேன். அவர் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறது 30 இயர்ஸ் பேக், 35 இயர்ஸ் பேக், 35 இயர்ஸ் பேக். அப்போவே சொல்கிறாரு 18,000 ரூபாய் கொடுக்குறேன் சார்னார். எவ்வளோ கிராமம்னா போடல, 18,000 ரூபாய் கொடுக்குறேன் சார் அப்படின்னார். 18,000 ரூபா கொடுக்குவா நான் உங்களுக்கு அப்படின்னு. அப்படியா, சரி நான் வீட்டில் கேட்டு வந்துடுறேங்க, தெரிஞ்சு கேட்டு வரேங்க. அப்போ நான் வெளியே திருப்பி கூப்பிட்றாரு, சரி நான் 24 வேணா கொடுக்குறேன், நான் வந்துட்டேன். அப்போ திரும்ப கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நான் 24,000 வேணா கொடுக்குறேன்ப்பா, வாங்கிக்கிறியாப்பா அப்படின்னாரு. 18 எங்க, 24 எங்க, 6,000 ரூபாய் ஏற்றிட்டார் சேட்டு, 6,000 ரூபாய் ஏற்றிட்டார். ஓ விஷயம் இருக்கு போடக்குது அப்படின்னு சொல்லி திருப்பும் வெளியில் வரேன். திருப்பும் அவங்க ஸ்டாப் விட்டு கூப்பிடுறாரு, 30,000 வேணா கொடுக்குறேன். அவங்க ஸ்டாப், நான் வெளியே வந்துட்டேன், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். 30,000 கொடுக்குறேன்ப்பா, கொடுத்துட்டு பாப்பா அப்படின்றார். 30,000 கொடுக்குறாரா? 18 எங்க, அப்போ 18 அப்படி 12 தாண்டி 30,000 வந்துக்கிறார். பார்த்து எவ்வளோ, அப்போ உண்மையிலே கொடுத்தா கூட இப்படி தானே வாங்கியிருப்பாங்க. எப்படி வராங்க பாருங்க, இந்த தெரியாதவங்க யாராவது கஷ்டத்துக்கு வந்தாங்கன்னா எப்படி அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்க பாருங்க. இது இப்படி நடக்குது, இது நடக்குது. அப்புறம் இவங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஏதோ குறிப்பிட்ட நாளில் போயிட்டு பசுமாட்டு வாயில போய் கையை வைப்பாங்களா? பசுமாட்டு வாயில போய் கையை வைப்பீங்க, எதுக்கிட்டாலும் செஞ்ச பாம்பெல்லாம் போயிடணும். எப்படி போகும்? போகாது, அதெல்லாம் சும்மா பசுமாட்டு வீணா படிக்கடை பண்ணுறாங்க இவங்க. பசுமாட்டு வாயில போய் கையை வச்சுட்டா இப்படி ஏமாத்தான் பணம்லாம் போயிடுமா? அது ஓ 30,000 நீ கொடுக்குறன்னா ஒரு 1,000 2,000 முன்ன கொடுத்துக்கலாம். நீ 18 சொல்கிற, அப்புறம் நான் வெளியே வந்தேன்னா இன்னொரு ரேட் சொல்கிற, அப்புறமும் இல்லை சார் நான் உண்மையில என் ப்ராடக்டாக இருந்தால் விற்றுருவேன். என் ப்ராடக்ட் இல்லை, அவர் குரு கொடுக்குறார், கந்தசாமி அவர் பேர், கரூர், அவர் சித்தர், அவர் கொடுக்குறார். அவர் கொடுத்த போல் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன்னு நான் வரேன். 30,000 வேணா கொடுக்குறேன் அப்படின்ற. இல்லை கிளம்பி வந்துட்டான் அவங்க, இல்லை சார் இன்னொரு 5,000 நான் கொடுக்குறேன். 35 வரைக்கும் வந்தாங்க சார், 35 வரைக்கும், இன்னொரு 1,000 ரூபாய் 36 வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. வந்து அந்த வெளியில் 5 அடி வரைக்கும் வந்தேன். இல்லை சார் நான் கேட்டு வந்துடுறேன், நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். 36,000 நான் ஒர்த். அப்போ பாருங்க, பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட குறைச்சி வாங்கிருக்கு. அது ஒரு மார்க்கெட் ரேட்டு என்ன, சின்ன பையன் வந்துக்கிறான், இவனுக்கு என்ன போய் தெரியும், ஏதோ கொண்டுக்கிறான் போலது, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 36,000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த தங்கத்தை 18,000 ரூபாய், நான் சொல்றது 34 35 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை. எப்படி இருக்கும்? உண்மையிலே கோல்டு கொண்டது அவர்கிட்ட கொடுக்குறேன். ஐயா இந்த மாதிரி சொன்னாங்க, 36,000 ரூபாய் இருக்கும் சொன்னாங்க. 18,000 ரூபாய் ஆரம்பிச்சு கடைசியில் 36,000 வந்தாங்க. 36,000 ரூபாய் சரி கொடுத்துட்டு வாங்கிக்க வேண்டியதானே. என்ன ஐயோ அது எப்படி நான் வாங்க முடியும்? நீங்கள் கொடுத்த பொருள் நீங்கள் கொடுக்க அனுமதி இல்லாமல் எப்படி போய் வாங்க முடியும்? இந்தாங்க அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம். இப்படியெல்லாம் இந்த காலத்துல கூட இப்படி இருக்கா? இந்த வருஷத்துல இப்போ கூட இப்படி இருக்கா? அதான் இருக்கு, உண்மைதான் அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கிட்டு, சரி இப்போ என்ன பண்ணலாம்னு என்கிட்ட கேட்டார். அது என்ன பண்ணணுமோ நீங்கள் செய்யுங்க, அது உங்களோட இருக்கும். அப்படியா, சரி இது நமக்கு வேண்டாம், இது நம்ம பழைய மாதிரி மாற்றிட்டு தூக்கி போட்டு நமக்கு வேண்டாம். செந்தில் அப்படியே ஒரு பார்வை பார்க்குற ஒரு மாதிரி. நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். செந்தில், ஏன் சார் இது எங்களுக்கே கொடுத்துடக்கூடாதான்ற மாதிரி அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். அவர்
இது தம்பி இது வந்து எனக்கே கொடுத்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன், ஆனால் வேண்டாம்ப்பா, தப்பு, அது எகென்ஸ்ட் காட்ஸ் வில். அது இங்கே நம்ம தங்கத்தை வந்து இது மாதிரி பண்ணலாம், பண்ண முடியும், செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேட்டனால சொன்னேன். பட் என் தங்கத்தை நம்ம எடுத்துக்கூடாதுப்பா, தப்பு செந்தில்குமார் அவர் தாட் வந்து தூக்கி போடுற நம்ம கொடுத்தா பரவாயில்லையான்னு அவர் செந்தில்குமார் இல்லைப்பா அது வேண்டாம்னு அவர் மனசில் புரிஞ்சுட்டு ஆன்சர் சொல்லி இல்லை வேண்டாம், நம்ம இல்லை, தப்பு, அது நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, அது நம்ம மாற்றிடலாம் சொல்லி திருப்பும் போய் இன்னொரு முடிக்கி அங்கேயே கொண்டு வர சொல்கிறார். சாதாரண செடி தான், நல்லா பாருங்க, காட்டில் மேட்லையும் போய் நிறைய முடிக்கி நிறைய பேர் இன்னைக்கு அசுவாத்துக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க கோடிக்கணக்கில். சாதாரண செடி தான், எடுத்தார், கையில் போட்டு பிடிச்சாரு, பழைய மாதிரி கல்லை அடிச்சு தூக்கி போட்டார். இது நடந்த விஷயம், இது உண்மையிலே நடந்த விஷயம், ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம். அப்போது அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாமில்ல, அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாமில்ல, எதை வேணாலும் செய்யலாமில்ல, பண்ணலாம். பட் அங்கே இப்போ சொன்ன பார்த்தீங்களா, தங்கத்தையும் கல்லையும் ஒன்றாக பார்க்கின்ற மனம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ரசவாதம் கைகூடும், ரசவாதம் கைகூடும். இப்போ அதே நாம் வந்து அனுப்பணும். செந்தில்குமார் விட்டா என்ன பண்ணியிருப்பார், தங்கம் நாம் செஞ்சுக்கலாம்னு பண்ணியிருப்பார். நான் கொஞ்சம் மைண்ட் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, நான் நியூட்ரலாக இருந்துட்டு இது விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். அப்போது அழகாக பண்ணார். செந்தில் கையில் தூக்கி போட்டிருப்பா, செந்திலுக்கு மனசு இல்லை, போடவும் மனசு இல்லை, கொஞ்சம் மாற்றி கொடுத்துருவோங்க மைண்டில் திரும்பவும் சொன்னார், அதெல்லாம் வேணாப்பா, தப்பு, அது நம்ம வேண்டாம், தூக்கி போட்டோம். அதே செந்தில் கையால் கொடுத்து அப்படி தூக்கி போட்டு வேறு கல்லாக மாற்றிட்டார். கல்லை தங்கமாக மாற்றினார். தங்கத்தை போய் கன்ஃபார்ம் பண்ண வர சொல்கிறாரு. நான் தான் போகிறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் வரேன். வந்த பிறகு அதே தங்கத்தை அது நம்ம செய்யற தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லாக மாற்றிக்கு போட்டு போயிட்டே இருந்தார். வராரு. அப்புறம் அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு, எங்கள் வீட்டில் வராரு, சாப்பிட்டுட்டு அந்த சர்க்கரை நோய்க்காக ஒரு மூலிகை கொண்டு வருவார். சர்க்கரை நோய்க்காக ஒரு மூலிகை கொண்டு வருவார், இமயமலையிலேருந்து கொண்டு வருவார். அது பவுடர் மாதிரி கொடுப்பாரு, ஒரு பூ மாதிரி கொடுப்பார். அது போட்டால் சர்க்கரை வந்து சரியாயிடும், முழுக்க சரியாயிடும், 100% சரியாயிடும். அந்த மருந்தை கொடுப்பார். அந்த மருந்தை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பணம் கொடுங்களேன்னு கேட்பார். நல்லா பாருங்க, ஏதாவது ஒரு பணம் கொடுங்களேன்னு கேட்பார். ஐயா நீங்கள் சொல்லுங்க, இதுக்கு எவ்வளோ வேல்யூன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுங்க. அந்த நேரத்தில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காசு கொடுத்தேன். அந்த நேரத்தில் என்ன முடியுமோ அந்த காசு கொடுத்தேன். அதை என்னுடைய பேஷன்ஸ் கொடுத்தேன். அதை கொடுப்பார். அதை தான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போவார். அப்போ அது ஏன் என்கிட்ட போய் காசு வாங்கணும், அதை கொண்டு வராரு, மூடிக்கு கொண்டு வர கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு ஏதாவது காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. விலை சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டார். நானே அந்த டைம் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த ரேட்டை கொடுப்பேன். அப்புறம் அதை வாங்கி என்னுடைய பேஷன்ஸ் கொடுப்பேன். சரியாயிடும், சுகர் சரியாயிடும். தண்ணீரை போட்டு குடிக்கணும் காலையில் எம்டி, அவ்வளோதான். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, தங்கம் செய்கிறாரு, அவரே செஞ்சுக்கலாம், யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்ல. அங்கே என்ன பண்ண, கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நான் அந்த மூலிகை கொண்டு வந்து கொடுக்குறேன், அந்த மூலிகை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு பணத்தை கொடுங்க, அந்த பணத்தை வச்சு நான் ஊருக்கு போவேன். மற்ற ஊருக்குன்னா கரூர் நேட்டிவ் போவார், அங்கே தங்க மாட்டார், அப்படியே போயிட்டு திருப்பி அப்படியே இமயமலைக்கு போயிடுவார். போகிற வர செலவு மற்ற செலவுகளுக்கு வச்சுக்குவார். அப்போ போகிற வர செலவுக்கு மற்ற செலவுகளுக்கு அந்த மூலிகை கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறார். ஃப்ரீயாக வாங்கலை, மூலிகை கொண்டு வந்து கொடுத்துட்டு அது காசு வாங்கிக்கிறார். இதான் பண்ணுறாரு. ஏன் தங்கம் ரெடி பண்ணிக்கலாமே, அவர் உட்காந்த இடத்துல பண்ணி பெரிய பெரிய மத்திய பில்லியராக இல்லைமே, பண்ணானே, யார் கேட்க முடியும், என்ன கேட்க முடியும், இப்படியா பண்ணிட்டு வந்துடலாம். செய்யலை. அந்த பக்குவம் யாருக்கு இருக்கோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து கைகூடி வரும். சரியா? அடுத்தது வந்து என்ன விஷயம், ஃபுல் மூன், நியூ மூன் சேரிட்டி. ஏன் அமாவாசையில் வந்து சேரிட்டி பண்ணணும், ஏன் வந்து பௌர்ணமி அன்னைக்கு சேரிட்டி பண்ணணும்? எல்லா நாள்களுக்கும் ஒரு நாளைக்குமே பலன் இருக்குது. இப்போ விரதம்னு எடுத்தோம்னா ஒரு நாள்லையும் ஒரு விரதம் இருக்குது, அதுக்கு ஒரு தனித்தனி பலன்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த சேரிட்டி பண்ணுறதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு பண்ணுற தர்மம் வந்து நம்முடைய பேட் கர்மாவை குறைப்பதற்காக பண்ணுவது. அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ணுற சேரிட்டி நம்மளை சார்ந்த, நம்ம குடும்பத்தை சார்ந்த, நம்மளோட சேர்ந்தவர்களுக்கு அவங்களுடைய பேட் கர்மா குறைப்பதற்காக பண்ணுகின்ற தர்மம் வந்து அமாவாசை அன்னைக்கு பண்ணுறோம். குட் கர்மா சேர்த்தணும், இதை பற்றி இல்லை, குட் கர்மா சேர்த்தணும். எனக்கு நியூவாக புதுசாக எனக்கு குட் கர்மா வரணும். அந்த மாதிரி குட் கர்மா வருவதற்காக செய்கின்ற தான தர்மம் வந்து பௌர்ணமியில் செய்கிறோம். ஸோ பௌர்ணமியில் செய்கின்ற தானம் வந்து குட் கர்மாவை கிரியேட் பண்ணும். அமாவாசை அன்னைக்கு செய்கின்ற தர்மம் வந்து நம்முடைய பேட் கர்மாவை குறைக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம 2 வேலை செய்யணும். குட் கர்மாவை அதிகப்படுத்திக்கணும், நல்ல கர்மாவை அதிகப்படுத்திக்கணும், கெட்ட கர்மாவை குறைக்கணும். குட் கர்மாவை அதிகப்படுத்தாதான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். நம்ம பேட் கர்மாவோட வரோம், இந்த பூமிக்கு வரும்போதே பேட் கர்மாவோட தான் வரோம். எல்லாருமே வரும். நம்ம 1 கொண்டு வரோம், 2 கொண்டு வரோம், 100 கொண்டு வரோம், அது வேறு, அது % டு % வேரி ஆகும்.
பட் ஏதாவது ஒரு 0.001% இருந்தால் நம்ம பூமிக்கே பார்க்க முடியும். அந்த பேட் கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, கெட்ட கர்மா பண்ணுறதுக்காக அமாவாசை அன்னைக்கு பண்ணுறோம். அப்போ பிறந்த நாள் அன்னைக்கு பண்றோம். பிறந்த நாள் அன்னைக்கு ஏன் பண்றோம்? நான் சில ஆன்மீக காரணங்களுக்காக நான் பர்த்டே கொண்டாடுறது கிடையாது. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நான் கொண்டாடுவது இல்லை. நான் சில ஆன்மீக காரணங்களுக்காக நான் பண்றது இல்லை. ஆனால் கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நம்ம குரூப்ல கூட நிறைய பேர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தப்பு இல்லை, அது வாழ்த்துக்கள் கேட்கும். அந்த பிறந்தநாள் அன்னைக்கு நாம செய்கின்ற தர்மம், பிறந்தநாள் அன்னைக்கு நாம் பிறந்த அன்னைக்கு நாம் செய்கின்ற தர்மம் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம பாஸ்ட் லைஃப்ல கர்மா பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம பாஸ்ட் லைஃப் பண்ணி கர்மா பண்ணி நம்ம ஓன் கர்மான்னு கொஞ்சம் இருக்கும். எல்லாமே 100% ஓன் கர்மா தான். அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க வருவாங்க, மற்ற உறவுகள் அமையும். பட் அந்த ஓன் கர்மா நாமளே 100% பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த பிறந்த நாளில் செய்கின்ற அந்த தீய கர்மாக்களை போக்கக்கூடியது அது பிறந்த நாளில் செய்யறது. பிறந்த நாளில் செய்யறது. இந்த திதிகள் அன்னைக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் வாழ்ந்திருப்பாங்க, மறைஞ்சிருப்பாங்க, அந்த திதிகளில் கொடுக்கணும். சில கேஸ் நட்சத்திரங்களில் கொடுக்கணும். சில கேஸ் நட்சத்திரங்கள் கொடுக்கணும். அதாவது இறந்தாங்க அப்படின்னா திதி தான். சில கேஸில் அந்த இறந்த நட்சத்திரம் வந்து சில பேருக்கு சில நெகட்டிவ் எல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி அந்த உயிர் பிரிஞ்ச நேரம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அந்த உயிர் பிரிஞ்ச நேரம் சரியான நட்சத்திரமாக இருந்தால் நட்சத்திரம் கொடுக்க தேவையில்லை, திதியில் கொடுத்தா போதும். அது ஏழாகுடமான சில நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரத்துல அவங்க உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இறந்தாங்க இல்லையா, அந்த நட்சத்திரத்துல அவங்களுக்கு தர்மம் சேரிட்டி பண்ணும். அந்த நட்சத்திரத்துல அவங்க சேரிட்டி பண்ணும் பொழுது அந்த நெகட்டிவ் கர்மாவை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும், அவங்கள நிறைய பாதிச்சிருக்கும். அது வந்து ரொம்ப குயிக்கா கழியும். அப்படி இல்லை, சாதாரணமா அந்த நட்சத்திரத்தை பிறக்காம வேற திதியில பிறந்திருக்காங்க, வேற இதுல பிறந்திருக்காங்க, அது ஓகே தான். அந்த திதியில அன்னைக்கு நாம கொடுக்கலாம். சரியா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம், ஒரு பிறந்தநாள் அது இப்போ சொல்லிட்டோம். ஒரு குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிக்கிறோம், இல்லை கிரக பிரவேசம் பண்றோம். இந்த மாதிரி வரும்பொழுது அந்த நாட்களில் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, முதல்ல 6 வருஷம் வந்து அம்மானுடைய கர்மா வேலை செய்யும், அடுத்த 6 வருஷம் வந்து அப்பானுடைய கர்மா வேலை செய்யும். அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தையுடைய கர்மா வேலை செய்யும் சொல்லியிருப்போம், நிறைய டைம் சொல்லியிருப்போம். குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் வந்து அம்மானுடைய கர்மா டாமினேஷனா இருக்கும். அதுவும் குழந்தையுடைய கர்மா தான், பட் டாமினேஷன் வந்து அம்மானுடைய கர்மா, அது கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும். அடுத்த 6 to 12 வருஷங்கள்ல அதுவும் குழந்தையுடைய கர்மா தான் அது இருக்கும், பட் அது கொஞ்சம் டாமினேஷன் கர்மா எப்படி இருக்கும்னா அப்பானுடைய கர்மா இருக்கும். 13வது வயசுல இருந்து தான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தையுடைய ஓன் கர்மா 100% பொறுப்புல வந்துடும், ஃபுல் இன்சார்ஜில் வந்துடும். அது வரைக்கும் அண்டர்டேக்கன் பை மதர், undertaken by father. First 6 years undertaken by mother, next 6 years undertaken by father. அடுத்த 3வது செக்மெண்ட் வர வருஷத்துல இருந்து அதனுடைய கர்மா வேலை செய்யும். இப்போ பின்னாடி வரப்போகின்ற அந்த கர்மாக்களுக்கும் சரி, இந்த 6 வருடங்கள்ல வருகின்ற அந்த குழந்தையுடைய கர்மாவும் சரி, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நீங்க அந்த பிறந்த நாள்ல அந்த பிறந்த குழந்தைக்கு தொட்டில போடுகின்ற அன்னைக்கு செய்கின்ற தர்மம் அதை வேலை செய்யும். எப்ப செய்யும்? அப்பானுடைய காலத்திலையும் அம்மானுடைய அண்டர்டேக்கிங் காலத்தையும் 6 வருஷம் 12 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 12 வருஷத்துல உங்க கர்மா கொஞ்சம் இருக்கும். அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்றது வந்து அந்த குழந்தை தொட்டிலிட போறீங்க பாத்தீங்களா, அன்னைக்கு செய்கின்ற தர்மம் அதை நியூட்ரலைஸ் பண்ணும். கிரக பிரவேசம் பண்ணும்போது பண்ணுகின்ற தர்மம் என்ன பண்ணும்னா, இப்ப நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இந்த பில்டிங் கட்டும்போது ஒரு இடம் வாங்குறீங்க, பில்டிங் கட்டி கிரக பிரவேசம் பண்றீங்க. சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிடுவீங்க, வாங்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பட்டு புடவை அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, மாமனுக்கு, மச்சனுக்கு, எல்லாம் உறவுகளுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. இந்த கட்டடம் கட்டின அந்த கூலி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, மேஸ்திரிகள் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு கொடுக்குற பழக்கம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துச்சு. முன்னையோட இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நியர்லி எனக்கு தெரிஞ்சு 50% குறைஞ்சி போச்சு. இது அப்படியே இன்னமும் அப்படியே ஃபேட் ஆகி போயிடும், இன்னும் கொஞ்சம் ஃபேட் ஆகி போயிடும். அப்பெல்லாம் வந்து 100% கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்த பிறகு யார் பில்டிங் கட்டினா, எப்போ வாங்கினா, எந்த நிலத்தை கொடுத்தான், யாருக்குமே தெரியாது இல்லையா. சொந்த வீடு தனியாக பண்ணும்போதாவது நமக்கு தெரியும் அந்த வீடு யார் வேலை கட்டினாங்க செஞ்சாங்கன்னு தெரியும். இப்போ எல்லாமே கான்ட்ராக்டில் விட்டுறாங்க.
எல்லாம் கான்ட்ராக்டில் விட்டுருவாங்க. அப்போல்லாம் வீடு யார் என்னன்னு பார்த்து செய்யும். நான் தான் ஊரில் பில்டிங் கட்டினேன்னா லேண்டு வாங்கினது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய வரைக்கும் யாராவது 100% எனக்கு தெரியும். நான் தான் கூப்பிட்றேன், நான் தான் லேபர் கொடுக்குறேன், நான் தான் பண்ணுறேன். யாரெல்லாம் அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் யார் பண்ணாங்கன்றது 100% எனக்கு தெரியும். பிகாஸ் ஃபுல்லி இன் மை கண்ட்ரோல், என்னுடைய கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அப்படி இல்லை. ரெடிமேட் வீடு வாங்குகிறோம், ரெடிமேட் அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம். ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் ஃப்ளாட்டுன்னுவாங்க, அமெரிக்கன் சிஸ்டத்தில் அப்பார்ட்மெண்ட்டுன்னுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெடிமேட் ஹவுசஸ், ஈவன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கூட வில்லா அது இது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பங்களா கன்ஸ்ட்ரக்டட் எல்லாமே இது யாரும் போய் லேபர் எல்லாம் வச்சு பண்ணுறது அப்படின்றதுக்காக ஏதோ போகிறாங்க, பில்டர் கிட்ட போகிறான், பில்டர் ஏதோ ஒரு அமௌண்ட் வைக்கிறான், ஏதோ முன்ன பின்ன கொடுத்து வாங்கிக்கிறாங்க. பொறுமை இல்லை, யாரும் கட்டுறதுக்கான சூழ்நிலை இல்லை. இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ அந்த பில்டிங் வாங்கும்போது அந்த லேண்டு ஓனர்கிட்ட இவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அவங்களும் ஒரு சந்தோஷமான இதில் கொடுத்தாங்களான்னு தெரியாது. அந்த பில்டிங்கில் வேலை செஞ்சவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தவங்க சந்தோஷமாக அந்த கரெக்டாக அவங்க கூடிய கொடுத்தானா, அவங்க கொடுக்க வேண்டியது என்ன கொடுத்தானான்னு தெரியாது. அப்போ என்னென்ன பில்டிங்கில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் நடக்குதோ அந்த பில்டிங்னு போது நிறைய பேர் வருவாங்க இல்லையா, எலக்ட்ரீஷியன் முதல் கொண்டு சித்தாள் முதல் கொண்டு நிறைய லேபர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து வேலை பண்ணுவாங்க. பிளம்பரு, எலக்ட்ரீஷியனு, அப்புறம் வந்து அந்த போர்ட் போட்டவங்க, பைப் லைன் ஃபிட்டிங் கொடுத்தவங்க, அண்ட் தென் வந்து மொசைக்கு டைல் பண்ணுவாங்க, சித்தாள், எல்லாரும் ஒரு 1000 பேர் அதுக்காக ஒர்க் பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அத்தனை பேருக்கும் சரியான வந்து பணம் கொடுத்தாங்களா செஞ்சாங்களா நமக்கு தெரியாது. இப்போது இதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அந்த என்ஜினியர் அவங்களுக்கு பணம் கொடுத்தாரா, அந்த லேண்டை வாங்கின அந்த ஓனர்கிட்ட அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டு பண்ணவரோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவரோ அந்த ரியலாக பணம் கொடுத்தா, யார் யாருக்கு அது சம்மந்தப்பட்டாங்கன்னா பணம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ஏதாவது குறைப்பட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த லேண்டை இந்த பில்டர் வந்து அடித்து வாங்கிட்டான், இவ்வளோ குறைச்சி வாங்கிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பார். தென் அதே மாதிரி அந்த வேலை செய்கிறவங்க எனக்கு சரியாக லேபர் கொடுக்கல, இவ்வளோதான் கொடுத்தான் அவ்வளோதான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இந்த குறைகள்லாம் இருக்கும். இந்த குறைகள்லாம் என்ன இருக்குன்னா அந்த இடத்துல அப்படியே ரெக்கார்டாக இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ரெக்கார்டாக இருக்கும். உங்கள் கண்ணுக்கு இன்விசிபிள், இதெல்லாம் இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள்லாம் ஃபுல்லாக லேட்டஸ்ட்டாக ஃபாரின்லாம் இறக்குமதி பண்ணி லேட்டஸ்ட் ஃபிட்டிங்கெல்லாம் போட்டு கலர்லாம் கொடுத்து பெயிண்டெல்லாம் அடித்து பக்காவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம் இருக்கும், பாசிட்டிவ் தாட் ஃபார்ம் ரெண்டுமே இருக்கும். பாசிட்டிவ் தாட் ஃபார்மோட நெகட்டிவ் தாட் ஃபார்ம் நிறைய இருக்கும். இன்னைக்கு வேலைக்கு லேட்டாக வந்தோம், எங்கேயும் திட்டிவிட்டாரு, இன்னைக்கு வேலை செய்யும்போது மிஸ் ஆகி கலவை கொட்டிடுச்சு, மேஸ்திரி திட்டிவிட்டாரு, அந்த அம்மா வீட்டில் சண்டை பிடிச்சின்னு வந்து வேலை செஞ்சுருக்கும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ அந்த அந்த இடம் சம்மந்தப்பட்ட இன்விசிபிள் எனர்ஜி அங்கே நிறையா இருக்கும். இந்த எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த காலத்தில் அந்த கண்ணு முன்னால் தெரிஞ்ச அந்த ஊழிகள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து துணிமணி எல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து அன்றைக்கி செய்வாங்க. பட் இன்னைக்கு யாரும் தெரியல, ரெடிமேடாக வாங்குகிறோம், பட் அந்த எனர்ஜி அங்கே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கிரகப்பிரவேசம் பண்ண அன்றைக்கி அந்த சேரிட்டி பண்ணும்பொழுது இந்த கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் எனர்ஜி யாரெல்லாம் போட்டாங்க யாருக்குமே தெரியாது. அது கடவுளுக்கு தான் நல்லா தெரியும், அந்த பில்டருக்கு ஓரளவுக்கு தெரியும், அந்த வந்த ஸ்டாஃப்க்கு ஓரளவுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் நீங்கள் அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுகின்ற போது அன்னைக்கு நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்துடும். அது பின்னாடி இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்துடும். அந்த தர்மம் அந்த வேலையை செய்யும், அந்த தர்மம் அந்த வேலையை செய்யும். அப்போ அதெல்லாம் நெகட்டிவ் போயிட்டோம்னா அந்த வீட்டில் நம்ம போனோம்னா நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம். நான் ஏற்கனவே பல வகுப்புகளோட சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீடு நமக்கு நல்ல வளமையை தரும், செழுமையை தரும், துன்பங்களை தரும் அப்படின்றத 6 மாதங்களில் காட்டி கொடுக்கும். விதின் 6 months காட்டி கொடுக்கும். அது நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக போனாலும் சரி, இந்த வீடு நமக்கு நல்லதை கொடுக்கும், இந்த வீடு நமக்கு தீமைகளை கொடுக்கும்னு முதல்ல 6 மாதங்களில் குறைஞ்சபட்சம் 2-3 இன்சிடென்ட் தான் காட்டி கொடுக்கும். அதை நம்ம பார்த்து அலர்ட் ஆகிக்கணும். செட் ஆச்சுன்னா ஓகே பண்ணணும், செட் ஆகலைன்னா அதை ரிட்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணணும். ஸோ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் போட்டு வாங்குவாங்க. ஆனால் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் இந்த மாதிரி தர்மமாக கொடுத்து அந்த இடத்த பியூரிஃபை பண்ணணும் அப்படின்றது தெரியாது நிறைய பேர். மோரோவர் நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி பசுமாடெல்லாம் கால் வச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற தோஷமெல்லாம் போயிடும். பசுமாடு கால் வச்சு அந்த வீட்டில் இருக்கிற தோஷமெல்லாம் போயிடும். ஆனால் இப்போ என்னாச்சு, நம்ம குரூப்பில் கூட அன்றைக்கி போட்டிருந்தாங்க, ஒரு செயற்கையார் பொம்மை பசுமாட் பொம்மை வச்சு அந்த பொம்மை போய் சுற்றிட்டு வரும். அது நம்ம குரூப்பில் போட்டுருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மந்த்து. அது கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க, அந்த வீட்டில் உள்ளே போய் சுற்றிட்டு அது எதுக்கு, அது பிரயோஜனம் இல்லை. அந்த பசுமாடு போய் பொம்மை போய் சுற்றிட்டு வந்தால் அந்த தோஷம் போயிடுமா என்ன?
உண்மையான பசுமாடு தான் அது காரிச்சா போகும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அப்பார்ட்மெண்ட் மேலே மேலே கட்டாங்க, லிஃப்ட்டில் மாட்டை கொண்டு போக முடியாது. அப்புறம் உள்ளே போகிற டைல்ஸ் வந்து ரொம்ப நாமளே வழுக்கி விடுறோம். அப்போ மாடு அந்த லாடம் கட்டியிருப்பாங்க, அந்த லாடத்தோட எப்படி உள்ள நடக்கும், ஸ்லிப்பாகி வழுக்கும். அப்போ அந்த சிஸ்டமே போயிடுச்சு. அப்போது பசுமாடு வந்து அந்த இடத்துல வந்து அதை பியூரிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். அப்போ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங் இன் சோ மெனி வேஸ். பல வகைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். இதையெல்லாம் போக்குறதுக்காக தான் நம்ம அந்த நாளில் தர்மம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும், நம்ம நல்லா இருப்போம், அந்த வீட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் மேரேஜுக்கு பண்ணும்பொழுது, நிச்சயதார்த்தம் பண்ணும்பொழுது, ஒப்பு தாம்பலம் பண்ணும்பொழுது, கல்யாணம் பண்ணும்பொழுது தர்மம் தான். அப்படி தர்மம் பண்ணோம்னா என்னென்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடும். ஊரை கூப்பிடுறோம், பந்தி போடுறோம், விருந்து வைக்கிறோம், ரிசப்ஷன் வைக்கிறோம், வான்றோம், ஊன்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதை யாருக்கு எந்த டைமில் எப்படி தர்மம் பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறாங்க. சில லட்சங்கள் இதுக்காக பேசிக்காக செய்யணும், பேச விட்டுறோம், மற்றதை பண்ணுறோம். கடைசியில் டைவர்ஸு, அப்படி மருமக சாப்பாடு போடல, துரத்தி விட்டா, மருமகன் என்னை கண்டுக்கல, மகன் என்னை இப்படி சொல்லிட்டான், மகன் அப்படி சொல்லிட்டான்னு அப்படி இப்படி போகிறாங்க. கடைசியில் டைவர்ஸ் போய் நிற்கிறாங்க. தெரியல. அந்த திருமணத்தன்னைக்கு அந்த செய்கின்ற தானம் தர்மம் அந்த மணமக்களுடைய தோஷங்களை தீர்க்கும், மணமகனுடைய தோஷத்தை தீர்க்கும், மணமகளுடைய தோஷத்தை தீர்க்கும், மணமகளின் பெற்றோர்கள் அவங்க ஜாதகத்தில் அரஸ்கோப்போட நெகட்டிவிட்டி இருக்கும், மணமகனின் பெற்றோர்கள் அவங்களுடைய ஜாதக தோஷங்களை போக்கும். இதெல்லாம் மணமகனுடைய பெற்றோர்கள், மணமகளுடைய பெற்றோர்கள், இவங்க இல்லாமல் மணமக்களுக்கு கர்மா இருக்கும். இதெல்லாம் நியூட்ரிஸ் ஆகும்போது அந்த வாழ்க்கை ஆனந்தமயமான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கை தரும். நிறைய பேர் தெரியல, அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஜேன்னு கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணத்தன்னைக்கு எந்த மாதிரி தர்மம் பண்ணணும் அப்படின்றது நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி டைம் ஆகிப்போச்சு, நாளைக்கு நம்ம முடிச்சுப்போம். நாளைக்கு திருமணத்தன்னைக்கு ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செஞ்சால் அந்த பலன் கிடைக்கும், ஏன் அதை செய்யாமல் நம்ம கஷ்டப்படுறோம், அது செஞ்சால் என்ன நன்மைகள் அப்படின்ட்டு திருமணத்தின் போது நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரியா? இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. மியூட் போட்டாருமா அவரு? எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய்.